இணைந்திருக்கும் தோழர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்களை தெரியப்படுத்திக் கொண்டு நாம தலைப்புக்குள்ளாறுல போயிடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது 3வது வகுப்பாக இதே தலைப்பில் நாம தொடர்ந்து பேசுறோம். கடவுள் மதம் அப்படிங்கிறதாக நம்முடைய தலைப்பை நம்ம தேர்ந்தெடுத்திருக்கிறோம். இதுல முதல் 2 வகுப்புகள்ல நாம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, கடவுள் மனிதன் பரிணாமம் பெற்ற பிறகு முதல்ல நம்பிக்கைகள் தான் தோன்றுது. அதன் பிறகுதான் ஒரு அந்த நம்பிக்கைகள் மீதான விசாரணை, பகுத்தறிவு இதெல்லாம் பிற்காலத்துல தான் ஒரு முழுமையான பரிணாமம் அடையுது அப்படின்னும், இந்த நம்பிக்கைகள் ஏன் தோன்றின அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஒரு ஆதி சமூகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அந்த ஆதி சமூகத்துக்கு இந்த உலகை பற்றிய நிறைய பயம் இருந்தது. அந்த பயத்தின் விளைவாக அவர்கள் தங்களுக்கு அப்பால ஒரு சக்தி இருக்கு அப்படிங்கிறத நம்புறதும், அதற்கு தன்னுடைய வேண்டுதல்களை வச்சு அல்லது அதுக்கு பயந்து அதை ப்ளீஸ் பண்றதுக்கு ஏதாவது செய்வதன் மூலமாக இந்த மத ரீதியான ஒரு செயற்பாடுகள், மதம்ங்கிறதெல்லாம் இல்லை. அப்ப இன்னும் சொல்ல போனா கடவுள் கூட பின்னாடிதான். நான் அது இந்த வகுப்புல நான் அதை சரியாக தொட்டு சொல்றேன். ஆனா நம்ம ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கோம்னா, பயம், சுயநலம், அப்புறம் தேவைகள், விருப்பம், குழப்பம் இவற்றிலிருந்து கடவுள் அப்படிங்கிற ஒரு நிலையை மனிதர்கள் நாடினார்கள் அப்படிங்கிறத நாம பார்த்தோம். அதற்கு அடுத்தபடியாக இதுல ஒரு புரோகித வர்க்கம் உள்ள நுழைஞ்சது அப்படிங்கிறதை பற்றியும் நாம சிறிது பேசினோம். அதற்கு பின்னதாக இந்த பெரிய மதங்களாக நிறுவப்பட்டு இந்த மதங்கள் இன்று வரை தொடர்ந்து எடுத்துட்டு வரப்படுறதுல மன்னர்கள், அரசாங்கங்களுடைய பங்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வையை கடந்த 2 வகுப்புகள்ல நாம பார்த்துக்கிறோம். இத நான் அந்த 2 வகுப்புகள் ஒருவேளை கேட்காதவங்க இருந்தாங்கன்னா அவர்களுக்காக இதை சுருக்கமா சொல்றேன். நம்முடைய குழுவுல இந்த 2 வகுப்புகளும் முழுமையாக அதனுடைய காணொளி காட்சிகள் பகிரப்பட்டு இருக்குது. அதனால படிக்காதவங்க, கேட்காதவங்க அதை கேட்டுக்கொள்ளலாம் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். ரொம்ப முக்கியமாக கடவுள் நம்பிக்கை இல்லாத நாம் ஏன் கடவுள் நம்பிக்கை குறித்து அதிகமாக பேச வேண்டும் அப்படின்னு சொன்னா, அது சமூக வளர்ச்சியோடும், சமூக தேக்கத்தோடும், சமூக அடிமைத்தனத்தோடும் மிக ஆழமான தொடர்போட இருக்கு. வெறுமனே கடவுள்னு ஒண்ணு இல்லைன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டா போதாது. அந்த நம்பிக்கைகளுடைய வரலாற்று ரீதியாக புரிந்து கொள்வது அப்படிங்கிறது நமக்கு தேவைப்படுகிறது அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். சரி, நான் இன்னைக்கு எடுத்துக்கிட்ட பகுதிகளுக்கு நான் வந்துடுறேன். மனித இனம் தோன்றி ஒரு 2 லட்சம் ஆண்டுகள் ஆயிடுச்சுன்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதற்கு அடுத்து பாத்தீங்கன்னா, நீங்க இப்ப இந்த கடவுள் அப்படிங்கிற விஷயம் எப்ப தோன்றுச்சு அப்படின்னு நீங்க ஏஐ மூலமாலாம் இன்னைக்கு நீ தேடி பார்த்தீங்கன்னா, எல்லா ஏஐயும் யார் சொன்னது? கடவுள் தோற்றுவிக்கப்பட்டாரா? கடவுள் தானே எல்லாத்தையும் படைச்சார் அப்படின்னா எந்த ஏஐ டூலும் பதில் சொல்றது இல்லை. மாறாக மிக தெளிவாக 1 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் இதற்கான இந்த நம்பிக்கைகளுக்கான கூறுகள் தொடங்கின அப்படின்னு உங்களுக்கு தெளிவான ஒரு பதிலை அவை தருகின்றன. அதாவது மனித இனத்தின் சேகரிக்கப்பட்ட அறிவு. ஏஐங்கிறது வேற ஒண்ணும் இல்லை. நம்ம எல்லாரும் பெற்றிருக்கக்கூடிய அறிவினுடைய ஒரு விதமான சேகரம் தான். அது சில இடங்களா தவறாகவும் இருக்கலாம். அது வேற விஷயம். ஆனா மனித அறிவின் சேகரம் கடவுள் இல்லை என்பதை தெளிவாக புரிந்து கொண்டு விட்டது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பெரிய சாட்சி அப்படின்னு சொல்லலாம். பெரிய சாட்சி அப்படின்னு சொல்லலாம். ஆக நான் இந்த 1 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இது எப்படி தோன்றுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். நாம எல்லாரும் என்ன பார்ப்போம் அப்படின்னா, நம்ம பொய்ன்னு மறுக்கும்போது கூட கடவுளை தான் முதல்ல சொல்லுவோம். கடவுள், ஆன்மா இதெல்லாம் பொய் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா? கடவுள், ஆவி, ஆன்மா இதெல்லாம் ஒரு உருவகங்கள் தான். இப்படி ஒரு உண்மையான இப்படி ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு தான் நம்ம வருஷப்படுத்துவோம்.
ஆனா நீங்க வரலாற கூர்ந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் இருக்கு. அது என்னன்னு கேட்டா, கடவுளுக்கு முன்னாடி பேய் வந்துருச்சு. இப்ப கடவுள் முதல்ல வந்துச்சா, பேய் முதல்ல வந்துச்சா? அப்படின்னு நம்ம ஒரு கேள்விய எழுப்பி பார்த்தோம்னா, பேய் தான் முதல்ல வந்திருக்கு. கடவுள் கிடையாது. ஏன்னு கேட்டா, இவனுக்கு வந்து நான் முதல்லயே சொன்னேன்ல, பயத்தின் மூலமாக உருவகிக்கப்பட்ட ஒரு விஷயம் வந்து, நாம பின்னாடி பார்த்த அல்லது இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிற ஒரு புனிதமான உருவமாக இருக்க வாய்ப்பில்ல. அதற்கு பதிலாக ஒரு புரியாத ஒரு சக்தி கிட்ட நாம பணிஞ்சு போறோம் அப்படின்னு தான் மனிதன் முதல்ல வந்து நினைக்கிறாங்க. அப்ப என்னன்னா, ஏதோ ஒண்ணு நடக்குது. அத திருப்திப்படுத்தணும். ஏதோ ஒரு சக்தி இருக்குது. ஆனா அந்த சக்திய வந்து அவங்க நல்ல சக்தியா பார்க்கல. அது தங்களுக்கு வந்து த தங்களை இது தாக்கக்கூடிய, துன்புறுத்தக்கூடிய ஒரு விஷயமா தான் பார்த்துருக்காங்க. அதனால தான் ஒரு இன்னும் சொல்லப்போனா, கடவுள் தோன்றுவதற்கு முன்பே மனிதர்களுக்கு வந்து சில அடையாள சடங்குகள் தோன்றிருச்சு. முக்கியமாக மரணம். மரணம் அவர்களுக்கு ஒரு பெரிய குழப்பத்த தந்திருக்கு. அப்ப இறந்து போனவங்க, அந்த இறந்து போனவங்க வந்து மறுபடியும் வந்து வரவே மாட்டாங்க அப்படிங்கிறத மனித இனம் வந்து ஏத்துக்க முடியாம திணறி இருக்கு. இன்னைக்கு கூட நமக்கு கூட அப்படிதானே இருக்கு இல்லையா? ஒருத்தங்க மரணம் அடைஞ்சுட்டாங்க. இனிமே அவங்கள வந்து நம்ம பார்க்கவே முடியாது அப்படிங்கிறது வந்து ஒரு ஆழமான ஒரு உணர்வ தோற்றுவிக்கக்கூடிய விஷயம் தான். ஆனா இன்னைக்கு நமக்கு தெளிவாக தெரியும் மரணம் அடைஞ்சவங்கள நம்மளால திரும்ப பார்க்க முடியாது அப்படிங்கிறது. ஆனா, அன்றைய காலகட்டத்துல மரணம் அடைஞ்சவங்களோட வந்து பேசுறதுக்கு, மரணம் அடைஞ்சவங்க வந்து தங்களை துன்புறுத்தாம இருக்கிறதுக்கு, அல்லது மரணம் அடைஞ்சவங்களோட உறவு கொள்றதுக்கு மனிதர்கள் நெறைய முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. அதனுடைய விளைவு தான் பார்த்தீங்கன்னா, முதல்ல என்ன சொல்றாங்கன்னா, அந்த மதவாதிகளுடைய ஒரு மூத்த ம் நபர் யார் அப்படின்னு பார்த்தா, இந்த ஆவிகளோட பேசுறாங்க பாருங்க. இன்னைக்கு வரைக்கும் அது ஒரு சக்சஸ்ஃபுல் பிசினஸ் இல்லையா? அதுதான் முதல்ல வந்ததுன்னு சொல்றாங்க. இந்த ஆவிகளோட பேசுறது. அப்ப ஆவிகளோட பேசக்கூடிய மனிதர்கள் அப்படிங்கிறது. அப்புறம் இப்ப கூட அதனுடைய வடிவங்கள் இன்னும் வந்துகிட்டு இருக்கு. குறி சொல்றது, குடுகுடுப்பக்காரங்க. இந்த கம்யூனிட்டி தான் வந்து முதல்ல தோன்றியது. இவங்கள வந்து நம்ம சொல்றோம் இல்லையா? அந்த கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையில உள்ள ஒரு புரோக்கர்ன்னு நம்ம சொல்றோம்ல, பூசாரிகள்னு. அவங்களோட நம்ம முழுமையா வந்து சேர்த்தற முடியாது. இவங்க வந்து எப்படின்னா, அந்த பூசாரிகளுடைய இடமும் கிடையாது. ஏன்னா, இவங்க வந்து பெரும்பாலும் வந்து ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான ஒரு மத வடிவத்துக்குள்ளார இவங்க வரல. அதற்கு மாறாக இவங்க ஒரு உதிரிகளா தான் இருக்கிறாங்க. இவங்க ஒரு ஆர்கனைஸ்டு ஸ்ட்ரக்சரா இல்ல. இப்போ உதாரணமா குடுகுடுப்பக்காரங்கள எடுத்துக்கோங்களேன். ஆனா, அவங்க வந்து ஏதாவது ஒரு வீட்டு வாசல்ல நின்னு சொல்லிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னா, அதற்கு வந்து ஒரு பெரிய ஒரு பயம் அல்லது அது சார்ந்த நம்பிக்கை வந்து இன்னைக்கு வரைக்கும் கூட மக்களுக்கு இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் கூட ஒருத்தங்க அப்படி சொல்லிட்டா, ஒரு குடுகுடுப்பக்கார மாரி ஒருத்தன் வந்து, "உன்ன பாரு நாளைக்கு உன் வீட்ல வந்து ஒரு நடக்கக்கூடாத விஷயம் நடக்க போகுது." அப்படின்னு சொல்லிட்டா, அது ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணக்கூடிய சக்தியாக இன்னைக்கும் இருக்குது. நீங்க வரலாற்று ரீதியா பார்க்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, இந்த நபர்கள் தான் முதல்ல வந்து மனித சமூகத்துல வந்து தோன்றினாங்க. அதாவது எப்படின்னா, ஒரு இயல்நிலைக்கு அப்பாற்பட்ட மனிதர்கள். ஒரு சாதாரண மனிதர்களை விட தங்களை அதிக சக்தி உள்ளவர்களாக, ஏதோ ஒரு விதத்தில் ஒரு மாந்திரீகம், இந்த மாரி விஷயங்கள்லாம் தெரிந்தவர்களாக தங்களை காட்டிக் கொண்டவர்கள் தான் இந்த மனிதர்கள். அப்படி இவங்க தான் இந்த ஒரு முதல் ஊற்றுக்கண்ணாக நமக்கு வந்து அடையாளம் காட்டப்படுறாங்க. இவங்க தான் வந்து இந்த மாரி இயல்நிலைக்கு அப்பாற்பட்ட உலகம் ஒண்ணு இருக்கு. ஒரு சக்தி ஒண்ணு இருக்கு. அந்த சக்தி நெனச்சா உன்னைய அழிச்சிரும். அந்த சக்தி நெனச்சா உன்னைய காப்பாற்றும் என்பதாக சொல்லக்கூடிய ஒரு தன்மை வாய்ந்த மனிதர்கள். இவங்கள தான் நம்ம வந்து முதல் அ மனிதர்களாக நாம பார்க்கிறோம். நீங்க படங்கள்ல கூட நெறைய இந்த சாமி ஆடுறவங்க, அந்த மாதிரியெல்லாம் நாம வந்து பார்த்திருப்போம். எ ப இந்த வேடங்கள் கூட நீங்க இப்ப இப்ப கூட இந்த கதகளி ஆட்டம் அப்படின்லாம் சொல்லக்கூடிய வேத இது நடனங்கள், நடன நிகழ்ச்சிகள்ல கூட அவங்களுடைய தோற்றங்கள், அவங்களுடைய அந்த என்ன சொல்றது? அவங்க தங்கள அலங்கரிச்சுக்கிறது, வேடமிடுறது, இதுல எல்லாம் கூட ஒரு இயல்பு நிலைக்கு அப்பாற்பட்ட கதாபாத்திரங்களை கொண்டு வரக்கூடிய ஒரு தன்மை அவங்க கிட்ட இருக்கிறத வந்து நாம பார்க்கிறோம்.
அப்ப இவங்க தான் முதல்ல தோன்றினாங்க. நோ கிளியர் காட், அதாவது கடவுள்ங்கிற ஒரு முழு வடிவம் பெற்ற கருத்து முதல்ல வரல. அதற்கு மாறாக இயல்நிலைக்கு அப்பாற்பட்ட மனிதர்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு சில அதீத சக்திகள் இருக்கு. அவங்க நினைச்சா நம்மள வந்து நல்லா வச்சுக்க முடியும். அல்லது அவங்க நினைச்சா நம்மள வந்து ஒரு இவங்களுடைய தொடர்ச்சியா தான் நாம இன்னைக்கு வந்து ஜோசியக்காரங்கள பார்க்கிறோம். இன்னைக்கும் இருக்கு. இன்னைக்கும் இந்த ஒரு கல்ட்டுங்கிறது தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. அதே மாதிரி இந்த மாதிரியான இன்னைக்கு வரைக்கும் உள்ள அந்த விஷயங்கள நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இந்த நம்பிக்கைகள் உள்ள மனிதர்கள நாம அன்றாடம் சந்திச்சுக்கிட்டே தான் இருக்கோம். இன்றைய உலகத்திலேயும் சந்திக்கிறோம், இன்றைய வாழ்க்கையிலேயும் சந்திக்கிறோம். இந்த மாதிரியான நம்பிக்கைகள் இருக்கக்கூடிய மனிதர்கள் பார்த்தீங்கன்னா, பொது காரியங்கள்ல பெரும்பாலும் வந்து ரொம்ப பிற்போக்கு தன்மை உள்ளவங்களா இருப்பாங்க. அதே போல இந்த மாதிரி நம்பிக்கைகள் அதிகம் உள்ள பகுதிகள்ல பார்த்தீங்கன்னா, வலதுசாரி இயக்கங்கள் தான் வந்து வெற்றி பெறும். நான் நான் எதுக்கு இத தொடர்புபடுத்துறேன்னா, இந்த வலதுசாரி அரசியல் அப்படிங்கிறதுக்கும், இந்த மௌடீக மனநிலைன்னு சொல்றோம்ல, இந்த மனநிலைகளுக்கும் ஒரு ஆழமான தொடர்பு இருக்கு. இப்ப நீங்க வந்து தமிழ்நாட்டிலேயே பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரி மாவட்டத்துல வந்து பிஜேபி வந்து செல்வாக்கு அதிகம். அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அடுத்து கோவையில அதிகம். கோவைக்கு வேற ஒரு விஷயத்த நம்ம பார்க்கலாம். அது ஒரு கார்ப்பரேட் சிட்டி. அதனுடைய தன்மைய நம்ம வேறையா பார்க்கிறோம். ஆனா கன்னியாகுமரி மாவட்டத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னா, அங்க மக்கள்ட்ட இது போன்ற நம்பிக்கைகள், இன்னும் சொல்லப்போனா தமிழ்நாட்டிலேயே இந்த செய்வினை, அந்த தாயத்து வைக்கிறது, இந்த மண்ணுல என்னத்தையாவது புதைச்சு வச்சுட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற இந்த மாதிரியான நம்பிக்கைகள் வந்து ஒரு நிறைந்த இடம் அப்படிங்கிறதுல வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தை எனக்கு தெரிந்த அளவுல அது ஒரு அதிகமான இப்படிப்பட்ட செயல்பாடுகள் உள்ள மாநிலம். மாநிலம்ங்கிற மாவட்டம். அதையும் நம்ம அவங்க வந்து அரசியல்ல எப்படி அந்த மக்கள் தங்களை ரியாக்ட் பண்றாங்க, வெளிப்படுறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம தொடர்புபடுத்தி எளிதாக புரிந்து கொள்ளலாம். சரியா? அது மட்டும் இல்ல, இந்த மாதிரியான மௌடிக நம்பிக்கைகள்ங்கிறது, பின்னாடி ஒரு ஸ்ட்ரக்சர்டு ரிலிஜன், ஒரு அமைப்பாக்கப்பட்ட பல மதங்கள் வந்த பிறகு கூட, இந்த நம்பிக்கைகள வந்து விடல. அதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் பார்க்கணும்னா, நம்ம வந்து மக்கள் வந்து மதங்கள் மாறுறாங்க. அதாவது வந்து இந்துக்களா இருந்துட்டு கிறிஸ்டியனா மாறுறாங்க, இஸ்லாமியரா மாறுறாங்க. ஆனா அவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா, இந்த நம்பிக்கைகள மட்டும் அவங்க எந்த இடத்துக்கு போனாலும் தொடர்ந்து எடுத்துட்டு போறாங்க. பார்த்தீங்கன்னா, இங்க வந்து நீங்க திருச்செந்தூர் கோயிலுக்கு போய் பார்த்தீங்கன்னா, அங்க நெறைய இந்த மாரி கைய பார்த்து சொல்றேன், அந்த மாரிலாம் நெறைய பேர் இருப்பாங்க. எல்லா கோயில் வாசல்லயும் இந்த மாரி இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்கள்ட்ட போய் உட்கார்ந்து பேசுற மக்கள் பார்த்தீங்கன்னா, வெறும் இந்துக்கள் மட்டும் போ மாட்டாங்க. எல்லா மதத்தை சேர்ந்தவங்களும் வந்து அங்க உட்கார்ந்துருக்கிறத நீங்க பார்க்கலாம். இது வந்து நான் எதுக்கு சொல்றேன்னா, கிட்டத்தட்ட 1,00,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து மனித இனத்துக்கு வந்து, இந்த உணர்வுகள் வந்து அவங்கள விடல. இன்னும் சொல்லப்போனா, கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு கூட, பேயின்னு சொன்னா பயம் வரக்கூடிய ஒரு உளவியல நம்ம பார்க்கிறோம். அது இந்த உளவியல் வந்து நமக்கு ரொம்ப ஆழமாக நம்ம மனசுல வந்து ஒரு வேரூன்றி போயிருக்கு அப்படிங்கிறதுல இருந்து நாம இந்த ஒரு தொடக்கத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்ல, இத நான் ஏன் வந்து இந்த இடத்துல தொடங்கி வலியுறுத்துறேன் அப்படின்னு சொன்னா, உலகத்திலேயே வந்து நாத்திகத்துக்காக நாத்திகத்தை வந்து ஒரு மக்கள் இயக்க பிரச்சாரமா செய்த ஒரு கட்சி வந்து திராவிடர் கழகம் மட்டும்தான். எனக்கு தெரிந்த உலக வரலாற்றுல வேற யாரும் இத செஞ்சிருக்காங்களா அப்படின்னு தெரியல. இப்ப பொதுவுடைமை இயக்கத்துக்கு வந்து கடவுள் நம்பிக்கை கிடையாது. இல்லையா? பொதுவுடைமை இயக்கத்தவர்கள் வந்து நாத்திகர்களாக இருக்கணும். பை டிஃபால்ட் இருக்கணும். ஆனா, அண்மையில வந்து கேரளா முதலமைச்சர் ஒரு ஏதோ ஒரு நிகழ்ச்சி வரும்பொழுது, ஐயப்பன் கோயில் இஷ்யூவா என்னன்னு எனக்கு தெரியல. தேர்தல் நேரத்துல கம்யூனிஸ்ட் கட்சியில இருக்கிறவங்க வந்து நாத்திகர்களா இருக்கணும் அப்படின்னு வந்து எங்களுக்கு அவசியம் இல்ல அப்படிங்கிறத வெளிப்படையான ஸ்டேட்மெண்டாவே அவர் சொல்லியிருக்கிறார். எனவே கட்சியினுடைய உள் விதிகள்ல அது எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனா நாத்திகர்களாக கேடர்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விதி வச்சிருந்தா கூட அவங்க வந்து நாத்திக பிரச்சாரத்தை ஒரு செயற்பாடாக முன்னெடுத்திருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா எனக்கு என்னவோ இல்லை அப்படின்னு தோணுது. அதாவது நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் நான் சொல்லலை, இந்தியாவுல மட்டும் நான் சொல்லலை, உலக அளவிலேயே
இதை வந்து ஒரு மக்கள் இயக்க பிரச்சாரமாக வேற யாரும் எடுத்ததில்ல. ஆனா திராவிடர் கழகம், பெரியார் இதனை எடுத்தார். அதனாலதான் அவர் வெறுமனே கடவுள் இல்லை அப்படின்னு சொல்றதோட நிக்காம, திராவிடர் கழகங்கள்ல வந்து மூட நம்பிக்கை ஒழிப்பு பேரணி அப்படிங்கிறதையும், மந்திரமா தந்திரமா நிகழ்ச்சிகளையும் அதிகமாக நடத்தினாங்க. இதுல ஒரு இன்னொரு சுவாரஸ்யமான தகவல் ஒண்ணு இருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மூட நம்பிக்கை மெஜிஷியன்ஸ் இருக்காங்க இல்லையா? உலக வரலாற்றிலேயே மேஜிக் பண்றவங்கன்னு இருக்காங்கல்ல. இந்த மேஜிக் நிபுணர்களுக்கும், மதவாதிகளுக்கும் பெரிய போராட்டம் நடந்திருக்கு. இது ஒரு சுவையான தகவல். நான் அது சம்பந்தமான விவரங்கள் இன்னைக்கு நான் கொண்டு வரல. ஆனா இந்த பதிவுகள் இருக்குது. என்னுடைய அந்த மொழிபெயர்ப்பு நூல்ல கூட இது பற்றி சில பக்கங்கள் வந்த ஞாபகம் இருக்கு எனக்கு. ஏன்னு கேட்டா, மதவாதிகள் மேஜிஷியன்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட இந்த மந்திரவாதிகள் இவங்கெல்லாம் சொல்ற அந்த அத்தனை வேலையையும் அவங்க வந்து செய்யறாங்க. செஞ்சுட்டு ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, அதான் ரொம்ப முக்கியம். இது வந்து என்னுடைய அறிவை பயன்படுத்தி நான் செய்கிறேன். இப்ப திடீர்னு வந்து நான் வந்து ஒரு துணியை எடுக்கிறேன், ஒரு துணியை வந்து நான் காணா போட்டுறேன், ஒரு ஆளை கொண்டு வர்றேன், பெட்டிக்குள்ளார ஒரு ஆளை அடைக்கிறேன். நிறைய பண்ணுவாங்க. உங்களுக்கு நிறைய பேர் வந்து அந்த பெரிய பிரபலமான மேஜிக் ஷோலாம் வந்து நீங்க பார்த்துருக்கலாம். அப்போ அந்த மெஜிஷியன்ஸை வந்து மதவாதிகள் கடுமையாக எதிர்த்தார்கள் அப்படின்னு வரலாறு இருக்குது. ஏன்னு கேட்டா, எதையெல்லாம் அவர்கள் தெய்வ செயல் அப்படின்னு சொல்லி செஞ்சிட்டு இருந்தாங்களோ, அதையெல்லாம் இந்த மெஜிஷியன்ஸ் சொல்லக்கூடியவங்க, இது வந்து எங்களுடைய செயல், இது மனிதர்களுடைய செயல், நான் எனக்கு இந்த அறிவு இருக்கு, நான் இதை படிச்சிருக்கேன், இந்த வித்தையை நான் படிச்சிருக்கேன், இதற்காக பயிற்சி எடுத்திருக்கிறேன், அதனால இதை செய்யறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில மதவாதிகளுக்கும் மெஜிஷியன்ஸுக்குமே ஒரு பெரிய போராட்டம் ஒரு காலகட்டத்துல நடந்திருக்கு. பல மெஜிஷியன்ஸை வந்து மதவாதிகள், சூனியக்காரர்கள், இவங்க வந்து மனித குல விரோதிகள், மத விரோதிகள், அப்புறம் வந்து ஒரு சில மெஜிஷியன்ஸை வந்து இவங்க வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் போட்டியா வந்திருக்கிறாங்க அப்படின்லாம் கூட அவங்க அறிவிச்சு அவங்களுக்கு தண்டனை அளித்த நிகழ்வுகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஐரோப்பிய வரலாற்றுல. நம்முடைய நாட்டுல வந்து நம்ம திராவிடர் கழகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, அதனாலதான் திராவிடர் கழகம் வந்து மூட நம்பிக்கை ஒழிப்பு பேரணிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய இடத்தை கொடுத்தாங்க. அதாவது ஒவ்வொரு கோயில்லையும் எதையெல்லாம் அவர்கள் பக்தியினால் செய்கிறார்கள் அப்படின்னு நடத்திக்கிட்டு இருந்தாங்களோ, அதையெல்லாம் திராவிடர் கழக தொண்டர்கள் அவர்களுடைய அதற்கு என்று தனியான மூடநம்பிக்கை ஒழிப்பு மாநாடு அப்படின்னு நடத்தினாங்க. அதாவது கடவுள் நம்பிக்கையை எதிர்ப்பது அப்படிங்கிறது நான் ஒரு நாத்திகர் அப்படின்னு சொல்லிக்கிறதும், மூட நம்பிக்கை ஒவ்வொன்றையும் விளக்கி அதற்கான ஒரு எதிர்ப்பு பிரச்சாரம் செய்வதும் ரெண்டும் வந்து ரொம்ப முழுமையாக ஒரே பணின்னு நம்ம சொல்ல முடியாது. மூலாதாரமாக கடவுள் தான் மிகப்பெரிய மூட நம்பிக்கை, அதை நம்ம எதிர்க்கிறோம் அப்படின்னு சொன்னா கூட அடிப்படையாக மூட நம்பிக்கை ஒழிப்புக்குன்னு ஒரு இயக்கத்தை நடத்திய ஒரு வரலாறு திராவிடர் கழகத்துக்கு உண்டு, பெரியார் இயக்கத்துக்கு உண்டு. இந்த பெரியார் இயக்கத்தின் மற்ற திராவிட இயக்கத்தினுடைய மற்ற பிரிவுகள் எல்லாருமே இன்னைக்கு வரைக்கும் அதை ஒரு வேலை திட்டமாக வச்சிருக்கிறாங்க. பழைய அளவுக்கு இல்லைனாலும் வச்சிருக்கிறாங்க. இப்போ நம்முடைய இங்க கூட்டத்திலேயே நம்முடைய தோழர் வந்து சாந்தகுமாரி இங்க இருக்கிறாரு. அவருக்கெல்லாம் வந்து சொன்னீங்கன்னா பிரேமானந்தா அப்படிங்கிற ஒரு அவர் வந்து திராவிடர் கழகம் கிடையாது. ஆனா அது பற்றி அவரு என்னுடைய உரை முடிச்ச பிறகு அந்த அனுபவங்கள் பத்தி அவரை வேணா கொஞ்சம் நம்ம சொல்லலாம். ஏன்னா ஒரு நாத்திக இயக்க வரலாற்றுல இதுக்கு ஒரு பெரிய பங்கு உண்டு. அவரு 90 வயசுலாம் தாண்டி வாழ்ந்தாருன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பங்கு உண்டு. அவர் எப்படி பயிற்சி கொடுத்தாரு, தாங்கள் எவ்வளவு பெரிய வேலைகளை எல்லாம் செஞ்சிருக்கோம் அப்படின்லாம் கூட சாந்தகுமாரி ஏற்கனவே நம்முடைய நிகழ்ச்சிகள்ல பகிர்ந்துட்டு இருக்கிறாரு. ஆக இப்ப நான் இது எங்க தொடங்கினேன் அப்படின்னா, தெளிவான கடவுள் நம்பிக்கை முதலில் தோன்றியதா, இல்ல இந்த ஆவிகள், பேய்கள் இது பற்றிய நம்பிக்கைகள் முதலில் தோன்றியதா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அது வரலாறு என்ன சொல்லுதுன்னா, இந்த ஆவிகள் பற்றிய நம்பிக்கை தான் முதலில் தோன்றியது. அதற்கு பிறகுதான் கடவுள் அப்படிங்கிற ஒரு கருத்தாக்கம் வந்து ஒரு தெளிவான ஒரு வடிவத்துக்கு வருது
அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஆக 1,00,000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து அப்படியே இந்த நம்பிக்கைகள் வளர்ந்துகிட்ட முதல்ல வந்து ஒரு இனம் புரியாத நம்பிக்கை. செத்து போனவங்க வர்ற மாதிரி, செத்து போனவங்களோட பேச முடியுமா? அப்புறம் அப்படியே அந்த ஒரு மனித இனம் வந்து எத தேடுதோ, எத தேவைன்னு நினைக்குதோ, அது உண்மையாவே கிடைக்கலன்னா கூட சில உருவங்கள உண்டு பண்ணிக்குது. அப்படிதான் வந்து இந்த ஆவிகளோட பேசுறவங்க இவங்க. இல்லைனாலும் மனிதர்கள்ட்ட இந்த தேடல் இருக்குன்னு தெரிஞ்சோனே, இன்னைக்கு நம்முடைய விளம்பர நிறுவனங்கள்லாம் நடத்துறாங்க பாருங்க. அதாவது இந்த இப்ப Facebook நம்மள மோப்பம் பிடிக்குது பார்த்தீங்களா? மோப்பம் முடிச்சு என்னெல்லாம் தேவைன்னோன்னா, அது சம்பந்தமா எப்படி இந்த மக்கள வந்து கொண்டு வரலாம். அதே மாதிரி தான் வந்து சமூகத்துல வந்து இந்த மாரி மக்கள்ட்ட ஒரு பயம் இருக்கு, தேடல் இருக்குன்னோனே, அதை பயன்படுத்திக் கொள்ள ஒரு கூட்டம் வந்து உருவாகுது. இன்னும் சொல்லப்போனா, சில கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, அவங்களே அதுக்கு பலியானவங்களா கூட இருப்பாங்க. அந்த மாரி நம்பிக்கைகளுக்கு. அவங்களுக்கே தெரியாது. நம்ம வந்து அது ஒரு மனநோயாக டாக்டர் கோவூர் இந்த இடத்துல தான் நெறைய வேலை பார்த்திருக்கிறார். அவருடைய பணிகள்லாம் வந்து அத படிச்சோம் அப்படின்னு சொன்னா, கோவூரோட இதெல்லாம் கூட நம்ம நெறைய வந்து நம்ம வாசித்தலுக்கு எடுத்துக்கொள்ளலாம். அதுல எப்படி வந்து ஒவ்வொரு மனப்பிறழ்வும் வந்து பேய படைக்கிறதா, ஆவிய உருவாக்குறதா, கடவுள உருவாக்குறதா, மனிதனுடைய பிம்பங்கள், மயக்கங்கள் இருக்கு அப்படிங்கிறதுக்கு அதெல்லாம் ஒரு சிறந்த ஒரு நூல் வரிசை பட்டியல் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, இப்படி கால ஓட்டத்துல கிட்டத்தட்ட வந்து ஒரு 12,000 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து என்ன வருதுன்னா, கிட்ட கிட்ட 15,000 வருஷத்துக்கு அ முன்னாடியே வந்து உங்களுக்கு இந்த ஆவி ஓட்டுறவங்கலாம் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பிறகு 12,000 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த நாடோடி வாழ்க்கைக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வருது மனித இனத்துல. என்னன்னு கேட்டா விவசாயம் கண்டுபிடிக்கப்படுது. இந்த விவசாயம் கண்டுபிடிக்கப்பட்டோன்ன, சில நல்ல ஒரு அதாவது இப்ப நாடோடியா இருந்த மனிதர்களுக்கு வந்து ஒரு நிலையான கடவுள், கோயில் இதெல்லாம் சாத்தியம் இல்ல. நல்லா யோசிச்சு பாருங்க. ஆனா இந்த மனிதன் தங்கி வாழ ஆரம்பிச்ச உடனே, இவங்க வந்து ஒரு ஒரு எ அமைப்பாக்கப்பட்ட கடவுள உருவாக்குறது வந்து இவங்களுக்கு சாத்தியமாயிடுது. அதுக்கு பிறகுதான் வந்து பாத்தீங்கன்னா, இந்த விவசாயத்தோட தொடர்பு இல்ல. இப்ப வந்து என்ன ஆகுதுன்னா, முதல்ல உருவான கடவுள்கள்லாம் முழுக்க பயத்திலயும், குழப்பத்திலயும் உருவாகுறாங்க. இல்லையா? ஆனா இப்ப விவசாயம் தோன்றின பிறகு மனிதனுக்கு வந்து இந்த டிமாண்ட் பண்ற கேரக்டர் வந்துருச்சு. முன்னாடி அவன் டிமாண்ட் பண்ணியிருந்தா கூட, என்ன மிஞ்சி போனா என்னைய காப்பாத்து அப்படிங்கிறது தான். இல்லையா? ஆனா இப்ப மழை வரணும். ஏன்னா முன்னாடி வந்து மனிதர்களுக்கு வந்து மழையையோ, தீயையோ அவங்க வந்து வருவிக்கணும் அப்படின்லாம் நினைக்கல. ஆனா இன்னைக்கு விவசாய காலகட்டம் தொடங்குன பிறகு மழை வரணும். அப்போ ஒரு தேவை. இந்த இந்த மழையை எதிர்பார்த்து, அதாவது வராத ஒரு விஷயத்த, இனிமே வரப்போற ஒரு விஷயத்த எதிர்பார்த்து, சில அலுவல்கள, பணிகள முன்னக்கூட்டி செஞ்சுட்டு காத்திருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை இப்ப மனிதர்களுக்கு வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி அந்த வாழ்க்கைன்னா என்னன்னு தெரியாது அவங்களுக்கு. அவங்களுக்கு கிடைக்கிறத சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப அப்படி இல்ல. அவங்க பயிர் உழுகுறாங்க. உழுது பயிர் செஞ்சு அப்படியெல்லாம் செய்யும்போது, ஐயோ! மழை வரணுமே அப்படிங்கிற அந்த ஆங்சைட்டி வருது. அப்பதான் அவங்க என்ன பண்றாங்க, மழை, மழை வரணும். அத வந்து ஒரு கடவுளாக்குறது. அதாவது கிட்டத்தட்ட வந்து இப்ப இந்த காலகட்டங்கள்ல தான் கடவுள்களுக்கு தோற்றங்கள் இவங்க தர ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஒரு குறிப்பிட்ட வடிவத்துல ஒரு கடவுள். இப்ப ஒவ்வொரு சக்திக்கும் ஒரு கடவுள் தோற்றத்தை இவங்க உண்டு பண்றாங்க. அதாவது மரணத்துக்கு ஒரு கடவுள், அ தீக்கு ஒரு கடவுள், போருக்கு ஒரு கடவுள். இப்படி கேரக்டர்ஸா இருக்கிறது அல்லது இயற்கை சக்திகளா இருக்கிறத வந்து இவங்க அதுக்கு ஒரு பெயர் வச்சு, அத வந்து அந்த கடவுள்களாக பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இதுல ஒரு இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு இத நான் சொல்றேன். இந்த விவசாயம் சார்ந்த கடவுள்கள் இருக்காங்கல்ல, அவங்கள நான் கொஞ்சம் இப்ப காட்டுறேன். இந்த இந்த படம் வந்து மாரியாத்தா. அதாவது மாரியாத்தாங்கிற பேர் மாரியம்மன், மாரியம்மன், மாரியாத்தா. இந்த பேர்லயே வந்து உங்களுக்கு வந்து மழை அப்படிங்கிறது வந்துருது. இல்லையா? அதே ஆ. மாரி இந்த இது வந்து இன்னொரு கடவுள். இந்த இவங்களுடைய பேர் வந்து இது ஒரு கிரேக்க பேரா வருது. இது இது எல்லாமே வந்து வேற 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 பகுதிகள சேர்ந்த கடவுள்கள். அந்த பேர சொல்றேன் நானு.
டிமீட்டர். டிமீட்டர் இது வந்து எப்படின்னா கிரேக்க கடவுள். இதுவும் வந்து பெண் கடவுள் தான். பார்க்க தோற்றம் அவ்வளவு தெளிவா தெரியல. ஆனா இதுவும் பெண் கடவுள் தான். இது பாருங்க பச்சம்மா. இது வந்து சவுத் அமெரிக்கா. இது இந்த கடவுள் பாருங்க, இது வந்து எகிப்து கடவுள். எகிப்து கடவுள். இது வந்து என்ன தவள கடவுள். இப்ப நம்மளுமே வந்து பாத்தீங்கன்னா தவளை கத்துனா மழை வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உண்டு. நம்பிக்கை மட்டும் இல்ல, அதுக்கு மழை வர்றது வந்து தவளைக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இது ஆனா நான் இதுல உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சது அது இல்ல. இது எல்லாமே மேக்சிமம் வந்து 90% எல்லாமே பெண் கடவுள்கள். இந்த முதலாவதாக விவசாய குடியில முதல்ல கடவுள்கள், அதாவது மனித இனத்துல பரிணாமம் பெற்ற முதல் குரங்கு பெண் அப்படின்னு நம்ம சொல்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். தோன்றிய கடவுள்கள்லயும் முதல்ல தோன்றிய கடவுள்கள் எல்லாம் வந்து பெண் உருவங்கள் தான் அப்படிங்கிறத நாம வந்து புரிஞ்சுக்கணும். நான் இதைத்தான் வந்து நான் சொல்லணும்னு விரும்பினேன். ரைட். இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, அதாவது நம்ம இந்த ஒரு பரிணாம வளர்ச்சிய தெரிஞ்சுக்கும் போதே, நம்ம முக்கியமா பார்க்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா, கடவுள் அப்படிங்கிறது முதல்ல உருவாக்கப்பட்ட கடவுள்கள் எல்லாம் வந்து பெண் கடவுள்கள் அப்படிங்கிறது தான். இந்த பெண் கடவுள் ஆணாக ஆனதுங்கிறது இன்னொரு வரலாறு. அதாவது இப்ப இந்த கடவுள்களுடைய கதையை தொடர்ந்து நம்ம கவனிச்சுட்டு வரும்போது ஒரு சமூக பரிணாமத்தையும் நாம அதோட சேர்த்து நம்ம பார்த்துட்டு வரணுங்கிறதுக்காக நான் இந்த பாயிண்ட் சொல்ல வரேன். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த பெண் கடவுள்கள்லாம் ரொம்ப காணா போயிட்டாங்க. அல்லது இங்க வந்து மாரியாத்தா இன்னும் இருந்தா கூட அவங்க வந்து ஒரு ராமனுக்கோ கிருஷ்ணனுக்கோ சிவனுக்கோ இன்னைக்கு அழிக்கப்பட ஏன் தமிழ் கடவுள்னு சொல்லப்படுற முருகனுக்கோ இருக்கிற இடமெல்லாம் கூட வந்து மாரியாத்தாவுக்கு கிடையாது. மாரியாத்தா கோயில்களே பல முருகன் கோயில்கள் பல கோயில்கள் வந்து முன்னாடி மாரியாத்தா கோயில்கள் தான். அம்மன் கோயில்கள் தான் வந்து முருகன் கோயிலாகவும் சிவன் கோயிலாகவும் மாறி இருக்கு அப்படிங்கிற ஒரு வரலாறு இருக்கு. இதை நான் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னா, ஆக 12,000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு உருவமுள்ள ஒரு கடவுள் அப்படிங்கிறது இங்க தோன்றுது. அந்த கடவுள் பெண் கடவுளாக இருந்திருக்குங்கிறது ஒரு கூடுதல் செய்தி. இதுக்கு பிறகுதான் நமக்கு வந்து கிட்டத்தட்ட இந்த பீரியட்ல தான் உலகம் பூரா வந்து பல தெய்வ வழிபாடுகள் தோன்றுது. ஓரிரை கொள்கைங்கிறது ரொம்ப பின்னாடி வந்தது. எல்லாரும் அவங்கவுங்களுக்கு தேவையான வடிவத்துல கடவுளை வந்து உண்டு பண்ணிக்கிறாங்க. நம்ம பார்த்த மாதிரி தவளைய கத்துனாதான் மழை வருதுன்னு ஒரு சமூகம் நம்புறப்ப அந்த தவளைய வந்து ஒரு பெண் உருவத்தோட இணைத்து தவளை கடவுளாக அவங்க வச்சிருக்கிறாங்க. நம்ம வந்து மழைக்கு வந்து ஒரு பெண் உருவத்தை கொடுத்து அது வந்து மாரியாத்தான்னு வச்சிருக்கிறாங்க, மாரியம்மன் வச்சிருக்கிறாங்க. ஆக இந்த மாதிரி பல தெய்வங்கள், அது இயேசக்கியம்மனா இருக்கலாம், மாரியம்மன், காடன், மாடன், ஐயனாரு, இப்படி இங்க இருந்த மாதிரி உலகம் முழுவதும் இதே மாதிரிதான் கிரேக்கத்திலையும் இதே மாதிரி. ஆனா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஆரம்பத்துல ஒரு பெண் கடவுள்களாக இருக்கிற ஒரு தன்மையையும் இங்க நான் இணைத்து சொல்லணும் அப்படின்னு நான் விரும்புறேன். இந்த பல தெய்வ வழிபாடு நடந்துகிட்டு இருக்கும் போதுதான் உங்களுக்கு வந்து இதுக்கு பிறகுதான் அதாவது ஒரு 22,000 நம்ம வந்து இப்ப பாக்குறதுங்கிறது ஒரு 12,000 வருஷத்துக்கு முன்னாடி விவசாய இது தோன்றுதுன்னு பாக்குறோம். கிட்டத்தட்ட இதே மாதிரியான ஒரு காலகட்டத்துல அரசுகள் முதலியே தோன்றிடுது. ஆனா அதுக்கு பிறகு பேரரசுகளாக மாறுது. அப்படி முதல்ல ஒரு பேரரசுனாலே என்ன அடிப்படையான டெபினிஷன் என்னன்னா இன்னொரு நாட்டையும் சேர்த்துக்கிறது. அதாவது தன்னுடைய பகுதியை மட்டும் ஆள நினைத்தால் அது வந்து அரசு. எல்லா நாட்டையும் பிடிக்கணும்னு நினைச்சா அது பேரரசு. அப்படிதான் எல்லா நாட்டையும் பிடிச்சு நாம மொத்தமா ஆளணும் அப்படின்னு நினைக்கும் போது அது பேரரசு ஆகுது. அப்படி ஒரு பெரிய முதல் பேரரசுன்னு அக்காடிய பேரரசு சொல்றாங்க. இந்த செய்தி வந்து நான் போன கூட்டத்துல கோமதியை நினைவுபடுத்தினாங்க, நான் பகிர்ந்துகிட்டேன். இருந்தாலும் இந்த இடத்துல அந்த வரிசை கருதி மீண்டும் அதை சொல்ல நான் விரும்புறேன். ஏன்னு கேட்டா நாம முதலியே சொன்னேன் இல்லையா, மன்னர்கள் தான் வந்து கடவுளை வந்து ரொம்ப வந்து வலிமைப்படுத்துறாங்க அதுக்கு பிறகு.
எதற்காகனா தங்களுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்துறதுக்காக. அப்படிப்பட்ட ஒரு சுவாரஸ்யமான எடுத்துக்காட்டு தான் இந்த அக்காடிய பேரரசுல நடக்குது. அவர் வந்து இந்த அக்காடிய பேரரசோட மன்னர் வந்து என்னன்னு கேட்டா, அவரு பக்கத்துல இருக்கிற சுவேரியாவ வந்து அவர் பிடிச்சிடுறாரு. பிடிச்ச உடனே அவரு 2 பகுதி மக்களையும் சேர்த்து ஆளணும் அப்படிங்கிறப்ப, அவரு 2 விஷயத்துல கை வைக்கிறார். என்னன்னா, ஒன்று மொழி, இன்னொன்று கடவுள். அதாவது இந்த மக்கள ஒன்று சேர்த்து அவர் ஆளணும்னு சொன்னா, இந்த மக்கள் வந்து அவங்க மொழியை விட்டுட்டு, எல்லா மக்களும் சுமேரிய மொழிக்கு வந்து வரணும். இது ஒண்ணு. இன்னொன்னு வந்து இவங்க எல்லாருக்கும் வந்து ஒரே கடவுள் இருக்கணும். இவங்க வேற வேற கடவுள்கள கும்பிட்டுட்டு இருந்தா, நமக்கு கடவுள காட்டி கண்ட்ரோல் பண்ண முடியாது. எத்தனை கடவுளோட இவர் போய் தன்னையே சிங்க் பண்ணிக்கிருவாரு. இவருக்கு இவருக்கு ஒரு ரிலேட் பண்றதுக்கு ஒரே கடவுள் வேணும். அப்படி ஒரே கடவுள உருவாக்குறதுக்காக அவர் என்ன பண்றாருன்னா, அவருடைய மகள் எடெர்வானா அப்படிங்கிற பெண்மணிய வந்து என்ன பண்றாருன்னா, மத குருவா நியமிச்சு, அந்த அம்மாவுக்கு ஒரு வேலை குடுக்குறார். அது என்ன வேலை அப்படின்னா, நீ வந்து புதுசா கடவுள்கள உண்டு பண்ணு. இதான் அந்த அம்மாவோட வேலையே. அந்த அம்மா தான் முதல் வரலாற்றுல வந்து எழுத்தாளர்னு அறியப்படுறதே அவங்க தான். பெண் எழுத்தாளர்களா இல்ல, எழுத்தாளர். அப்போ ஒரு ஒரு பெண்களுடைய வரலாறு சார்ந்து நம்ம இத பார்க்கணும். அந்த அம்மாவ வந்து அவரு மத குருவா நியமிக்கிறாரு. அவங்க எழுதின முதல் எழுத்துக்களே பார்த்தீங்கன்னா, அது இந்த கடவுள் சம்பந்தமான எழுத்துக்கள் தான். கடவுளை துதித்து பாடுதல். புதிய கடவுள் அவங்க ஒரு கடவுள வந்து படைக்கிறாங்க. அந்த கடவுள் பேரு இனானா. அதுவும் பெண் கடவுள் தான். அந்த கடவுளுடைய பேர் வந்து இனானா. ஆக அந்த அம்மா ஒரு கடவுள உண்டு பண்றாங்க. அந்த கடவுளும் பெண் கடவுள் தான். அந்த கடவுளோட பேரு இனானா. சரியா? சரி. அப்ப நம்ம இப்ப என்ன பார்க்கிறோம்னா, கிட்டத்தட்ட 23,000 வருஷங்களுக்கு முன்னாடின்னு சொல்றாங்க. 23ஆம் நூற்றாண்டு அப்படிங்கிறாங்க இந்த விஷயங்கள்லாம். அப்பவே வந்து உலகம் வந்து பல தெய்வ வழிபாட்டுல இருந்து நகர்ந்து ஒரு தெய்வ வழிபாட்டை நோக்கி டிராவல் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. பயணிக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா, உலகத்துல வந்து பிராக்டிஸ் ஆகக்கூடிய மதங்கள், பெரும்பான்மையாக உள்ள மதங்கள் எந்த மதத்திலையும் பல தெய்வ வழிபாடுங்கிறது இல்ல. பல தெய்வ வழிபாடு இருக்கிற ஒரே மதம் எந்த மதம்? சொல்லுங்க பாப்போம். இருக்கிற ஒரே நாடு நம்முடைய நாடுதான். நம்முடைய பகுதி தான். அதாவது மத்த எல்லாரும் வந்து பல தெய்வ வழிபாட்டை விட்டுட்டு ஓரிரை கொள்கைக்கு போயிட்டாங்க. ஓரிரை கொள்கைக்கு போனதுனால என்ன நடந்தது, அதுல எவ்வளவு பெரிய போராட்டங்கள் நடந்தது அப்படிங்கிறத நாம பார்க்கலாம். அதை வந்து நான் புனிதப்படுத்தல. ஓரிரை கொள்கையை நான் புனிதப்படுத்தல. குறைந்தபட்சம் அது ஒரு மாற்றம், கொஞ்சம் முன்னேற்றமான மாற்றம் தான் அது. பல தெய்வங்கள் அதாவது வந்து நம்ம அறிவுக்கு பொருத்தமே இல்லாத உருவத்துல இப்ப நம்ம எப்படி பிள்ளையார் சிலையை வச்சு நம்ம கும்பிட்டுட்டு இருக்கோமோ, இங்க மக்கள் கும்பிட்டுட்டு இருக்காங்களோ, அதே மாதிரி ஐரோப்பிய நாடுகள்லயும் பாத்தீங்கன்னா, பல வண்ண சிறகுகள், வித்தியாசமான தலை, கொம்பு, அப்புறம் வந்து சிங்கத்தலை, முதல உடம்பு, இப்படி எல்லா கற்பனைகளும் உலகத்தின் எல்லா பகுதிகளில் வாழ்ந்த மக்கள்கிட்டயும் இருந்திருக்கு. எல்லாருமே அப்படி வந்து வச்சு கும்பிட்டுட்டு இருந்தவங்க தான். ஆனா, ஒரு அறிவியல் புரட்சி ஏற்பட்ட பிறகு, அவர்கள் அதை ஏளனமாக கருதி, அதை தாழ்வு என்று உணர்ந்து, அதை தூக்கி போட்டுவிட்டு, ஒரு ஒரு புனிதமான ஏதோ ஒரு கடவுள் அப்படின்னு ஒரு விஷயத்துக்கு வந்துட்டாங்க. அது இயேசுநாதரோ, நபி அவங்கெல்லாம் கூட வந்து கடவுளோட பிள்ளைகள் தான். ஏதோ ஒரு விஷயத்துக்கு வந்துட்டாங்க. ஆனா, அப்படி இல்லாம, இன்னும் வந்து கிட்டத்தட்ட 20,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி மனித இனத்தில் தோன்றிய ஒரு உருவ வழிபாடு. பல தெய்வ உருவ வழிபாடு. அதுவும் பார்த்தீங்கன்னா, பல கற்பனையான உருவங்கள். இப்ப உதாரணமா நம்ம பிள்ளையார எடுத்துக்கோங்க. பிள்ளையார் இஸ் த பெஸ்ட் எக்ஸாம்பிள். பிள்ளையார எடுத்துக்கோங்க. அது வந்து யானை தலை. இல்லையா? அப்புறம் வாகனம் பார்த்தீங்கன்னா, ஒரு வாகனம் வந்து பார்த்தீங்கன்னா எலி. எலி மேல அவ்வளவு பெரிய யானை உருவம். ஒரு குண்டு உருவம் யானை தலையோட உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு காட்சிய கடவுள்னு வச்சு
இன்றைக்கும் அதை வணங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மக்கள் கூட்டம் நம்மகிட்ட இருக்கு அப்படிங்கிறது. அதுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் கூட வெட்கமே இல்லாம, கூச்சமே இல்லாம வருஷா வருஷம் நம்ம அதுக்கு ஒரு பிறந்த நாளு, கொழுக்கட்டை செஞ்சு, அத ஊர்வலம் எடுத்துட்டு போயி, இதுல முதல்ல நான் என்ன கேட்கிறேன், வெட்கமா இல்லையே யாருக்கும்? இதுக்கு தலைவர்கள் வாழ்த்து, போலீஸ் துறையோட அனுமதி, கேட்டா சில அறிவாளிகள் நாங்க கொழுக்கட்டை தான் சாப்பிடுறோம். ஏன் கொழுக்கட்டை உனக்கு கிடைக்கவே கிடைக்காதா? பிள்ளையார் சதுர்த்தி கொண்டாடினாதான் கொழுக்கட்டை சாப்பிட முடியுமா? இல்லைன்னா கொழுக்கட்டை சாப்பிட முடியாதா அவனால? எவ்வளவு ஒரு அதாவது இதுல என்னன்னு கேட்டா, இந்த விஷயங்களை கூட மக்களோட நம்ம ஒத்து போகணும், மக்களோட நம்ம அனுசரிச்சு போகணும் அப்படின்னு சொல்லி அதை பின்பற்றக்கூடிய பண்பாட்டை இன்னைக்கு வரைக்கும் நாம எடுத்துட்டு இருக்கோம். ஆக பல தெய்வ வழிபாட்டிலிருந்து உலக நாடுகள் எல்லாம், உலக மக்கள் எல்லாம் கிட்டத்தட்ட 15,000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே மாறி வந்துகிட்டு இருந்திருக்காங்க. அதுவும் ஒரே நாள்ல நடக்கல. நான் ஒரு உதாரணம் சொன்னேன் நான். அது ஒரு முயற்சி. அது பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக நடந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட கிறிஸ்தவம் நிலை பெற்றது கிபி 4ஆம் நூற்றாண்டு. அப்ப கிபி 4ஆம் நூற்றாண்டுல ஒரு அவங்க ஸ்டெபிலைஸ் ஆயிடுறாங்க. ஒரு கடவுள், ஒரு மதம் அப்படின்னு சொல்லி. அதுவும் ஒரு 16ஆம் நூற்றாண்டு, 17ஆம் நூற்றாண்டுல அரசு வேற, மதம் வேற அப்படின்னு பிரிச்சு அவங்க ஒரு அமைப்புக்கு வந்துடுறாங்க. ஆனா நாம இன்னும் இந்த அடிப்படையான விஷயங்கள்லயே நாம திணறிட்டு. அதுதான் நான் சொல்ல வர்ற முக்கியமான செய்தி. மூடநம்பிக்கை ஒழிப்பும் இதுவும் தான் நான் இந்த அரங்கத்துல நான் வலியுறுத்தணும் அப்படின்னு நினைத்த செய்தி. இதுல ஒரு முக்கியமான விஷயம், இவங்க என்ன சொல்றாங்க, இன்னைக்கு இருக்கிற ஸ்கிரிப்ட்லயே ரிக்வேதம் தான் ரொம்ப பழமையானது. ஆரியர்களுடைய ரிக்வேதம் தான் ரொம்ப பழமையானது. அப்போ அதுவே பெரிய பெருமை தானே, வேற யாருக்கும் இந்த பெருமை இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உண்மை என்னன்னா, ரிக்வேதம் மாதிரியான நூல்களை புனித நூல்களாக இன்று வேறு எந்த இன மக்களும் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. கிட்டத்தட்ட ரிக்வேதத்தினுடைய அம்சங்களும் உங்களுக்கு ஈரான்ல உள்ள ஜொராஸ்ட்ரியன் மதம் அப்படின்னு ஒரு மதம் சொல்றாங்க, அதனுடைய புனித நூல் தன்மைகளும் ஒண்ணுதான். ஆனா இன்னைக்கு அவங்க அத ஏத்துக்கறல. இவங்க மாத்தி சொல்றாங்க. அவங்க தூக்கி போட்டுட்ட விஷயத்தை நீ இன்னைக்கு வரைக்கும் அது புனித நூல்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற. அதுக்கு பதிலா அதுக்கு பல்வேறு வியாக்கியானங்களை சொல்றீங்க. ரிக்வேத பற்றி நம்ம இன்னும் கூட பார்க்க வேண்டியது இருக்கு. தொடர்ச்சியாக அடுத்தடுத்த கூட்டங்களை நம்ம பார்க்கலாம். ஆனா உலகத்திலேயே பழமையான மதம்னு நீ சொல்றதுதான் உன்னுடைய மதத்தின் மீதான நம்முடைய முதல் விமர்சனமே அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். இப்போ பெரியார் கடவுளை வணங்குகிறவன் காட்டமிராண்டி அப்படின்னு யார பார்த்து சொன்னாரு? இந்த மண்ணுல நீ நான் கேட்கிறேன், பிள்ளையார் மாதிரி ஒரு உருவத்தை வணங்கக்கூடிய ஒரு மக்கள் கூட்டத்தை எப்படி சொல்ல முடியும்? 1500 வருஷங்களுக்கு முன்னாடி அந்த ரிக்வேதத்தினுடைய 10 நூல்களாக அது இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதனுடைய செய்யுள்கள் அனைத்திலும் 90% மேலாக மிஞ்சி போனா அதுல நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கிறதுக்குன்னு சில விஷயங்கள் தான் 1500 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க என்ன பயன்படுத்துறாங்க, என்ன பொருள் அங்க அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தது, என்னென்ன அறிவு அவங்களுக்கு இருந்தது, என்ன குடிச்சாங்க, சோமபானம் குடிச்சாங்க. கடவுளுக்கும் அவங்க திருப்பி திருப்பி அதைத்தான் சொல்றாங்க, நான் உனக்கு சோமபானம் தரேன் வாடா, சோமபானம் தரேன் வாடா, எனக்கு எல்லாத்தையும் குடுறா, என் எதிரியை தோக்கடிக்க பண்ணுடா, உனக்கு நான் சோமபானம் தரேன். சோமபானங்கிறது அவனுக்கு உலகத்திலேயே ஒரு மகிழ்ச்சியின் எல்லை போல இருக்கு. அதனால அதைத்தான் திரும்ப திரும்ப சொல்லுது அந்த வேதங்கள். அதுல புனிதம் அப்படின்னு இவங்க கொண்டாடுறதுக்கு என்ன இருக்கு? எனக்கு ரொம்ப வியப்பு என்ன அப்படின்னா, நம்ம சமூகத்தினுடைய ஒரு கிரிட்டிக்கலான ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப முற்போக்கான எழுத்தாளர்கள், தோழர்கள் சிலரோடு நான் ஒரு சமயம் உட்கார்ந்து, நான் பேரெல்லாம் சொல்ல விரும்பல, அவங்களோட உட்கார்ந்து பேசுறேன். நான் சொல்றது 30, 35 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றேன். அப்போ நாங்க எல்லாருமே ஒரு முற்போக்கு சமூகத்தின் பிரதிநிதிகளாக உட்கார்ந்து உரையாடிக்கிட்டு இருக்கிறோம்.
அப்படி உரையாடும் போது திடீர்னு வந்து அதில் 2 பேரு 2 பேருமே ரொம்ப முற்போக்கான பர்சனாலிட்டிஸ். அவங்க 2 பேரும் வந்து பார்ப்பன சமூகத்தை சேர்ந்தவங்க. டக்குன்னு வந்து ரிக்வேதத்தை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பேச ஆரம்பிச்சோன்னே அவங்களுடைய முகம் மாறி போகுது, தொனி மாறி போகுது. அதுல ஒரு பெரிய புலகாங்கிதம் அவங்களுக்கு ஏற்படுது. அப்புறம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த ரிக்வேதத்தை பத்தி சொல்லும்போது, அந்த வார்த்தைகள் எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு. ரிக்வேதத்தை படிக்க படிக்க அது தோண்ட தோண்ட, அது அடியது நுனியதுன்னே தெரியாத மாரி, அந்த வேர்கள் எவ்வளவு ஆழத்துக்கு போகுது, அதுல எவ்வளவு விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறாங்க. எனக்கு வந்து அதுவரைக்கும் வந்து ரொம்ப ஒரு ஒத்திசைவா பேசிக்கிட்டு இருந்த இடத்துல, டக்குன்னு ஒரு அடி வாங்கின மாரி, எனக்கு பிரேக் போட்ட மாரி ஒரு விலகல் ஏற்படுது. என்ன இது இப்படி பேசுறாங்க? அப்படின்னா, இத நான் எதுக்கு சொல்றேன்னா, முற்போக்காளர்கள் என்று சொல்லுகிறவர்கள் உட்பட, ரிக்வேதத்த அவ்வளவு ஈஸியா நீங்க வந்து புறக்கணிச்சிட முடியாது. அதுல வந்து நெறைய இருக்கு. அதுல என்னலாம் சொல்றாங்கன்னா, உலகம் அந்த அத வந்து நீங்க படிச்சு புரிஞ்சுக்க முடியாது. கடைசியில சொல்றான், படிச்சு இப்ப நம்ம கேட்கிறோம், "ஏய் என்னய்யா இருக்கு அதுல? நான் சோமபானம் தரேன், வா எனக்கு வந்து மாடு குடு." இவனுக்கு டீல் ஒண்ணுதாங்க. என்கிட்ட சாராயம் இருக்கு. வா. வந்து நீ வா வர்ணனோ, இந்திரனோ, சோமனோ இவனோ எல்லாரும் வாங்கடா. வந்து இத குடிங்கடா ப்ளீஸ். குடிச்சிட்டு எனக்கு வந்து மாடு குடுங்க. அவங்க வந்து ஒரு ஆடு மாடு மேய்க்கிற சமூகம். அவங்களுடைய இது எனக்கு இந்த ஸ்கிரீன் ஷேர் பண்ண முடியல. இந்த கைப்பர் பாஸ் கூட காமிங்க. அது வந்து ஒரு மலைப்பகுதி. அவங்க வந்து அப்படியே அந்த சென்ட்ரல் மத்திய ஆசியாவில இருந்து ஈரான் அப்படி டிராவல் பண்ணி வர்றாங்க. ஒரு நாடோடி கூட்டம் வருது. ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு அது கொஞ்சம் கடுமையான மலைப்பகுதி. அது வழியா அவங்க அப்படியே மைக்ரேட் ஆகி உள்ள வர்றாங்க. இதான் வந்து நடந்தது. அப்ப எல்லாத்தையும் குடிச்சிட்டு எனக்கு மாடு குடு. அப்புறம் வந்து இங்க வந்து ஒரு பெரிய போர் நடந்திருக்குங்கிறதுக்கு அந்த ஸ்டான்சர்ஸ் எல்லாம் நெறைய ஆதாரம் இருக்கு. ஏன்னா அவன் கேட்கறதெல்லாம் அதான் சொல்றான். என் எதிரிய கொன்னுடு, அவன அழிச்சுடு. நீ பெரிய போருக்கான இந்திரன் வந்து போருக்கான தெய்வம். நீ வந்து எல்லாரையும் கொன்னுடு. என்னைய மட்டும் நல்லா வாழ வையி. அப்படின்னு ஏப்பா இது ஒரு இலக்கியமா? இது ஒரு தெய்வீக நூலா? ஒரு ஒரு பொது சிந்தனையே இல்லாத ஒரு நூல வந்து நீ வந்து இன்னைக்கு வரைக்கும் கொண்டாடலாமா? அப்படின்னு நம்ம கேட்கும்போது, இப்ப என்ன சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க, அது படிச்சா புரியாது. அது யார் படிச்சாலும் புரியாது. அதுக்கு பதிலா அந்த ஸ்டான்ஸாஸ நீங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். சொல்லணும். சொல்லும்போது ஒரு வைப்ரேஷன் வருது. ஒரு ஒலி வருது. அது வந்து இந்த உலகம் உருவாகும்போது உருவான ஒலிகள ஒத்து இருக்குது. அதனால உங்களுக்கு அன்னைக்கு உள்ள அந்த வைப்ரேஷன் அத படிச்சா கிடைக்குது. அதாவது சொல்றதுக்கு ஒரு அளவு இல்ல அப்படிங்கிற அளவுக்கு, இத வந்து என்னன்னா, க அதாவது பிற்போக்காளர் மட்டும் இல்ல. இங்க இருக்கக்கூடிய முற்போக்காளர்கள் என்று அடையாளப்படுத்திக் கொள்கிறவர்கள் கூட, இது மாதிரியாக பேசுவதற்கு கூச்சப்படுவதில்லை அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். இது ஒரு அறிவார்ந்த வாதமா, ஒரு இத்தனை நூற்றாண்டுகள் கழித்து இவ்வளவு ஒரு அறிவியல் வெளிச்சத்துல நம்ம இப்படியெல்லாம் பேசலாமா? அப்படிங்கிற ஒரு தயக்கமின்றி இது போன்ற உரையாடல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அப்படிங்கிறத நான் சுட்டிக்காட்ட விரும்புறேன். கிட்டத்தட்ட வந்து நேரம் கடந்துருச்சு. நான் இன்றைய உரையை இதோட நிறுத்திக்கிறேன். தொடர்ந்து இந்த உரைகள் வரும். ரிக்வேதத்துக்கு பிறகு நாம முதல்ல நம்முடைய தமிழ் சிந்தனை மரபிலேயே எப்படி வந்து தமிழ் சிந்தனை மரபுல வந்து மத மறுப்பு அப்படிங்கிறதையே நம்ம வேத மறுப்பு அப்படின்னு தான் ஆரம்பிக்கணும். அப்படித்தான் அனைத்து எதிர் இயக்கங்களும் இங்கு தோன்றி இருக்கின்றன. அது எப்படிங்கிறதெல்லாம் நாம பார்ப்போம். அதே போல அதற்கு இணையாக மேற்குலகத்துல என்ன நடந்தது அப்படிங்கிறதையும் நாம இணைச்சு பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதோட நான் நிறுத்துறேன். உங்களுடைய கேள்விகள் இருந்தா நான் பதில் சொல்றேன். அதற்கு அதே போல வந்து அந்த சாந்தகுமாரியும் கொஞ்சம் ஒரு அனுபவ பகிர்வு சுருக்கமாக செய்யும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். உங்க கேள்விகளுக்கு காத்திருக்கிறேன். நன்றி, வணக்கம். மந்திரமா தந்திரமாங்கிற நிகழ்ச்சி புரொஃபசர் பிரேமானந்த் அப்படின்னு சொல்லுகிற ஒரு இந்திய அறிவியல் கழகத்துடைய தலைவர் அவர். அவருடைய அப்பா பாத்தீங்கன்னா புட்டப்பர்த்தியில சாய்பாபா 100 ஏக்கரை எழுதி வாங்கிட்டார் அவர்கிட்ட. அந்த அளவுக்கு அவங்க வீடுகள்ல வந்து ஆன்மீகத்துல இருந்தவங்க.
அதற்கு அடுத்து இவர் புரொஃபசர் பிரேமானந்த் வந்து மிக அருமையா அறிவியல் கழகத்துல சேர்ந்து சாய்பாபாவுடைய மோசடிகளை அம்பலப்படுத்திக்கிட்டு தொடர்ந்து அம்பலப்படுத்திட்டு வர்றாரு. அவருடைய கையில எப்படி ஊதி வர வைக்கிறாரு, எப்படி செயின் வர வைக்கிறாரு, அதோடைய வீடியோவோட அவர் அறிமுகப்படுத்தி இன்னைக்கும் பாத்தீங்கன்னா, நீங்க சாய்பாபாவுடைய மோசடி அப்படின்னு போட்டீங்கன்னாவே, பிரேமானந்த் அப்படின்னு போட்டீங்கன்னாவே, அதுல அந்த செய்தி வரும். அவர் கையில குடுக்கும்போதே தங்கச்சங்கிலி போடுறத வந்து அப்படி ரவுண்ட் போட்டு காட்டுவாரு. அந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள வந்து அவர் செஞ்சவரு. அப்படி இருக்கும்போது என்னை நான் வந்து அவரோட வந்து இணையறேன். அப்ப அவர் என்னைய வந்து மூட நம்பிக்கை ஒழிப்பு அப்படிங்கிறதுக்காக கூட்டிட்டு போறாரு. பல்வேறு கேரளா, யுக்திவாதிகள் சங்கம், இது பம்பாயில வந்து எம்.என். ராய் அரங்கம், பல்வேறு இடங்கள்ல வந்து இந்த கொக்கிய முதுகுல மாட்டி அலகு குத்துறது. அதுல வந்து கருட காவடியில தொங்குறது. அதே மாரி முட்டைய மறைய வைக்கிறது. பல்வேறு விஷயங்கள் அவர் எனக்கு சொல்லிக் குடுத்திருக்கிறார். அத வந்து நான் பல இடங்கள்ல வந்து இது மந்திரம் அல்ல. இது வந்து மந்திரம் அல்ல. இது வெறும் தந்திரம் அப்டின்ட்டு ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம கோவையில ஒரு கோயில்ல சாமி மேல மஞ்சள் தண்ணி ஊத்துறாங்க. சாமி கலர் சிவப்பா மாறி கீழ வரும்போது மீண்டும் மஞ்சளாயிருது. இது ஒரு பெரிய அதிசயமா பண்ணப்பட்டது. அப்ப இது வந்து என்னன்னா, நாங்களே யோசிச்சோம். என்ன பண்ணா இது வருதுன்ட்டு. அப்ப வந்து என்னன்னா, ஒரு சிலைய பெரியார் சிலைய வச்சு லைட்டா அதுல வந்து சுண்ணாம்பு தடவிட்டோம். சுண்ணாம்பு தடவி மஞ்சள மேல ஊத்தும்போது, சுண்ணாம்பு நீங்க வீட்ல பாத்ரூம்லயே பார்த்தீங்கன்னா, பெண்கள் குளிக்கும்போது அந்த சோப்புலயும் அந்த மஞ்சளும் போட்டாங்கன்னா பார்த்தீங்கன்னா, சிகப்பா மாறும். அந்த மாரி அடிப்படையில மாறுது. அப்ப கீழ வரும்பொழுது அந்த சிகப்பு வருது. அப்ப என்ன பண்றதுன்னு யோசிக்கும்போது, எலுமிச்சம் பழத்த புழிஞ்சு விட்டு பார்ப்போம்ன்ட்டு புழிஞ்சு பார்க்கும் பொழுது, மீண்டும் அது மஞ்சளாயிருது. ஆக மேல ஊத்தும்போது மஞ்சள், கடவுள் சிகப்பா மாறி, கீழ வரும்போது மஞ்சள் ஆயிருச்சு. இந்த மாதிரி ஒண்ணொண்ணையும் நம்மளே யோசிச்சு அதே மாரி பார்த்தீங்கன்னா, இந்திரா காந்திய வந்து ஒருத்தன் ஏமாத்துறதா நான் அன்னைக்கு சொன்னோம். அது வந்து பார்த்தீங்கன்னா, தானா நெருப்பெரியும். ஆனா அதுல என்னன்னா, பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டும், கிளிசரின் ஊத்தும் பொழுது, அந்த பேப்பர் தீப்பிடிச்சு எரியக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இந்த மாரி நெறைய விஷயங்கள் வந்து ஒரு போலி அப்படிங்கிறத அவர் வந்து எனக்கு வந்து மிக அருமையா சொல்லிக் குடுத்து, என்னைய வந்து பிற இடங்கள்ல செய்ய வச்சார். ஆணி படுக்கையில படுக்கிறது, ஆணி செருப்புல நடக்கிறது, அதேபோல பார்த்தீங்கன்னா, ஆணியில படுத்து மேல ஆள் ஏறி நிக்கிறது. நெறைய விஷயங்கள். எப்படி இப்படி இப்படி செஞ்சோம்னா, அதோடைய பலம் என்ன? ஆணி படுக்கைங்கிறதோ, கோயில்கள்ல பார்த்தீங்கன்னா, ஆணியில உட்கார்றது, நடக்கிறதெல்லாம் பெரிய விஷயமா பார்ப்பாங்க. ஆனா, அவர் என்ன சொல்லுவாருன்னா, சமதளமாக அடிக்கப்பட்ட ஆணியில, ஒவ்வொரு 1/2 இன்ச்சுக்கு இடையில ஒரு ஆணி இருக்கும் பொழுது, எவ்வளோ பெரிய உடம்பு அழுத்தாது. அருவாள் மேல ஏறி நிக்கிறது அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா, பதமான அருவாள் மேல நிக்கிறது ஒண்ணாகாது. அதை வந்து கரியே கூட கொண்டு போய் நம்ம அறுக்கும் பொழுது மட்டும் தான், அந்த கரி துண்டாகும். அப்படி வந்து கால வச்சு அழுத்தும்போது ஒண்ணும் ஆகாது. இப்படி நெறைய விஷயங்கள வந்து அவர் சொல்லிக் குடுத்திருக்கிறாரு. அவர் இறந்து அவர் உடல வந்து அரசு மருத்துவக் கல்லூரி தானமா வழங்கிட்டோம். ஆனாலும் அவருக்கு பிறகு அவர் நெறைய செய்திகள எங்களுக்கு சொல்லிக் குடுத்தது. நாங்க தொடர்ந்து வாய்ப்பு கிடைக்கிற இடங்களில் இந்த மந்திரமல்ல தந்திரமே அப்படிங்கிறதுக்காக செஞ்சு காமிச்சுட்டு இருக்கோம். நம்ம புதிய குரல் நிகழ்ச்சியிலே நெறைய நடத்தியிருக்கோம். நன்றி. நன்றி தோழர். நன்றி, நன்றி. இது திராவிட கழகத்துல இது மாதிரி மதுரையில வந்து பெரியார் பித்தன் அவர் வந்து மந்திரமா தந்திரமா நிகழ்ச்சி நடத்துவாரு. ஒட்டஞ்சத்திரம் பகுதியில பெரியார் நம்பி அவரு சில இது செய்யறாரு. அப்புறம் நிறைய அந்த மூட நம்பிக்கை ஒழிப்பு பேரணி அப்படின்னே நடக்கும். அந்த அக்னி சட்டி தீச்சட்டி தூக்கிட்டு போறது, அப்புறம் அருவாள்ல ஏறி நிக்கிறது, ஆணி படுக்கை, ஆணியில ஏறி நடக்கிறது, ஆஹ் அப்புறம் தீ மிதிக்கிறது, இது எல்லாமே திராவிட கூட்டங்கள்ல ஊர்வலத்துக்கு பேரணிகள்ல ஊர்வலத்துக்கு முன்னால அந்த இடங்கள்ல செஞ்சு காட்டி மூட நம்பிக்கை ஒழிப்பு மாநாடு, ஒழிப்பு பேரணினே நடந்தது நிறைய ஊர்கள்ல. நிறைய பகுதிகள்ல சேலம், மதுரை, திருச்சி இப்படி நிறைய பகுதிகள்ல மாநாடுக்கு அந்த ஊர்வலத்துக்கு முன்னால இந்த மாதிரி நடத்திட்டு அப்புறம் ஊர்வலத்திலே டீச்சர்ட்லாம் தூக்கிட்டுலாம் போவாங்க. அந்த இதெல்லாம் வாகனங்கள்லாம் முதுகுல அளவு குத்தி இழுத்துட்டு போவாங்க. இதெல்லாம் நிறைய பார்த்துருக்கோம். மக்கள் வந்து கடவுள் நம்பிக்கை இருக்க மக்களுமே அதை ஆச்சரியமா பார்ப்பாங்க. இது எப்படி செய்யறாங்க என்ன அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அதுல இப்ப இருக்கிற ஒரு இதெல்லாம் அப்ப இல்ல. இப்ப வந்து எதையுமே பேசினா உடனே வந்து அதை தூண்டி விடுறதுக்கு ஒரு கூட்டம், இதை எப்படி பேசுறீங்க அப்படின்ற கூட்டம், அதெல்லாம் அப்ப இல்ல. அப்ப வந்து அது ஆர்வமா மக்களே வந்து நின்னு பார்த்து அதை எப்படின்னு சொல்லி அந்த கடவுள் நம்பிக்கை இருக்கவங்களே பார்க்கிற சூழ்நிலையில தான் இருந்தது. அவ்வளவு வீச்சா இருந்து நிறைய செயல்பட்டாங்க. அதை மறுபடியும் நினைவு கொண்டு வராங்க. இன்றைய கூட்டம் வந்து தொடர் ஓய்யா அவங்க வந்து வழக்கம் போல வந்து நல்லா இங்க உள்ளதையும் வெளிநாடுகள்ல கடவுள் எப்படி தோன்றுச்சு, அந்த கடவுள் பெண் கடவுள்கள் எப்படி தோன்றாங்க, எப்படி ஓர் இறைபாடு ஓர் இறை அந்த கொள்கைக்கு போனாங்க. இங்க வந்து இதுவுமே ஒரு பேரரசு தான். இந்திய பேரரசு மற்ற அரசுகளை எல்லாம்
அழிச்சு ஒரே பேரரசா நிறுவன இந்திய பேரரசு தான் இதுவும். அதனால இங்கேயும் அவங்க வந்து இந்த கடவுள் மதம் இதை வச்சுதான் அவங்கள வந்து ஒருங்கிணைக்க முடியும்ன்ற முயற்சி தான் இங்க உள்ள பார்ப்பனர்கள் மற்ற அந்த இதுல வந்து இவங்களும் அந்த முயற்சியில தான் ஈடுபடுறாங்க அப்படின்றத ஒப்பிட்டு பார்த்துக்க முடியுது. மற்ற தோழர்கள் தோழர் நாசர் வந்து வெளிநாட்டுல இருக்காரு, அவர் இன்னைக்கு இணைஞ்சிருக்காரு. நாசர் பேசினா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வணக்கம் வணக்கம்மா. நன்றி, தகவலுக்கு நன்றி. நீ நடந்தது எனக்கு அந்த மெசேஜ் வந்துருந்துச்சு. நான் சொல்லுங்க. நடுவில் தான் வந்து ஜாயின் பண்ணேன். வாய்ஸ் ரொம்ப மெதுவா இருக்கு சார். அம்மா நான் நடுவில் தான் வந்து ஜாயின் பண்ணேன். அந்த மெசேஜ் ஒன்று பார்த்தேன். இது ரொம்ப நல்லா இருந்துச்சுமா. இந்த தொடர்ச்சியாக அவங்க இந்த சீரீஸ் ஆஃப் லெக்சர், இந்த உங்களுடைய இந்த சீரீஸை பார்க்கணும்னு எனக்கு ஆர்வமாக இருக்கு, கேட்கணுன்ட்டு. அடுத்தடுத்த எப்படி இருக்கீங்க சார்? படிப்பெல்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கேம்மா, நல்லா இருக்கேம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? உங்களுடைய அந்த ஏதோ அந்த ஸ்டைஃபண்ட் அந்த இஷ்யூஸ் எல்லாம் சால்வ் ஆயிடுச்சா? சால்வ் ஆயிடுச்சுமா, சால்வ் ஆயிடுச்சு. நான் தான் உங்களுக்கு கால் பண்ணேன் நடுவில். ஓகே ஓகே, குட்மா, குட். சரிங்க. சரி, நம்ம அடுத்து வந்து இங்க வேத ஆரியர்களுடைய வருகைக்கு பிறகு இங்க அதுக்கு பிறகு என்னென்ன மாற்றங்கள் வருதுங்கிறத நம்ம அடுத்து பார்க்க போறோம். இந்த இந்த அமர்வுல உங்களுக்கு ஏதோ கேள்விகள் கருத்துக்கள் இருந்தா பகிர். அம்மா, நான் நாகராஜன். வணக்கம். வணக்கம் வணக்கம். இந்த மந்திரமா தந்திரமா நிகழ்ச்சி என்னுடைய திருமணத்துல 79 நடந்ததுங்க. நாங்க திருமணத்துக்கு முதல் நாள் இரவு இந்த வரவேற்பு நிகழ்ச்சியில மந்திரமா தந்திரமா கிராமத்துல சிற்றூர் அன்னைக்கு இரவு நடத்தினோம். ரொம்ப ஆர்வமா பொதுமக்கள்லாம் இது பண்ணாங்க, பங்கேற்றாங்க. அது நல்லா நினைவு இருக்கு எனக்கு. 79 இல்ல, உண்மைதான். திராவிடர் கழகம் நடத்திய அந்த ஒரு மூடநம்பிக்கை ஒழிப்பு ஊர்வலமும் இந்த மந்திரமா தந்திரமா நிகழ்ச்சிகளும் ஒரு பெரிய அளவுல வந்து, அப்புறம் டாக்டர் கோவூரும் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து சில நிகழ்ச்சிகள்லாம் அவங்க இந்த ஹிப்னாட்டிசம் மெஸ்மரிசம் பண்ணக்கூடிய நிகழ்ச்சிகளா அவரும் செஞ்சு காமிச்சிருக்கிறாரு. டாக்டர் கோவூர் மதுரைக்கெல்லாம் வந்திருக்கிறாரு. அவருடைய நிகழ்ச்சிகளா நான்லாம் போய் ஹெல்ப் எல்லாம் பண்ணேன். அந்த வேலை செய்ய சொல்லுவாங்களே, சின்ன பிள்ளை பண்ணாங்க, அவங்க அந்த இதெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க. கோவூருடைய சவால் என்னன்னா, ஒரு நோட்ல இருக்கிற நம்பரை பாக்கெட்ல வச்சுக்குவார். எந்த ஜோசியர் அதை கரெக்டா சொல்லிட்டாலும் சரிங்கிற மாதிரியான ஒரு சவால். அதுக்கு வந்து 1 கோடி ரூபாய் பரிசுங்கிற வரைக்கும் அறிவிச்சாங்க. எந்த ஆட்களும் யாரும் தயாரா வரல அப்படிங்கிறது அது ஒரு தொடர்ச்சியா நமக்கு வந்து சொல்லப்பட்ட ஒரு செய்திகள். மெஜிஷியன்ஸ் இவங்களும் ஒரு போர்க்குணத்தோடையும் வரலாற்றுல பதிவாயிருப்பாங்க. இல்ல, அவன் மேஜிக் மேன் நம்ம மேலே கோவப்படுவான். என்னன்னா, இவன் செஞ்சுட்டு சொல்லி காமிச்சிருவான், இதுதான் இப்படிதான் செஞ்சிருக்கோன்ட்டு. ஆனா மேஜிக் மேன் வந்து எதுவும் சொல்லி காட்ட மாட்டான், நான் செய்யறானே ஒழிய. இல்ல, அது கூட வந்து இடைக்காலத்துக்கு பிறகு அப்படி ஒரு உடன்படிக்கை அவங்களுக்குள்ள ஏற்படுது. அது கூட மதவாதிகளோ திருப்திப்படுத்துறதுக்கான ஒரு உடன்படிக்கையா இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. மக்களுக்கு நீ சொல்லிடக்கூடாது, மக்கள் சொல்லி தரக்கூடாதும்பா. சொல்லி தரக்கூடாதுங்கிறதே ஒரு அவங்க மேல விதிக்கப்பட்ட ஒரு ஃபோர்ஸ் தான். ஏன்னா அவங்க சொல்லி தந்ததுதான் மதவாதிகளுக்கு பெரிய பிரச்சனையா இருந்தது. ஆனா நம்ம சொல்றதுனால நம்ம மேலே கோவப்படுவோம். ஏங்க இதெல்லாம் இது பண்றீங்க, உடனே சொல்லிட்டீங்கன்னா நாங்க நாளைக்கு செய்யும் போது இது இப்படித்தான் சொல்லிட்டு அவன் வந்து வேலைக்கு வந்துருவான்ல அப்படிம்பாங்க. எனக்கு 2 விஷயங்கள். இந்த தவளை கடவுள் சொன்னீங்க இல்லையா, அதெல்லாம் வழக்கொடைஞ்சு போச்சு எல்லாமே. ஆனா இன்னும் நம்ம ரிவைவ் பண்ணிட்டே இருக்கோம். சமஸ்கிருத ஏதோ ஒரு யூனிவர்சிட்டி சார்பில் இவங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் போட சொல்லியிருக்காங்க. 6 மாதத்துக்கு 10,000 ரூபாய்க்கு 32 பேருக்கு ஒரு ப்ராஜெக்ட் அலோகேட் பண்ணாங்க. தவளைகளுடைய மொழியை வச்சு மழை வரதை ப்ரெடிக்ட் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு இப்போ நடந்துட்டு இருக்கிற ஆராய்ச்சி, நடக்க போற ஆராய்ச்சி, அதுக்காக ப்ரொபோசல்ஸ் கேட்டிருக்காங்க. நம்ம பழங்காலத்தை விட்டுறக்கூடாது, வேதிக் ட்ரெடிஷன்ஸ்க்கு திரும்பி போகணும் அப்படிங்கறதுதான் இவங்களோட ஒரே எண்ணமா இருந்துட்டு இருக்கு. அதுக்காக பணமும் வந்து, இந்த தவளை கடவுள் வந்து நம்ம பகுதி கிடையாது,
இல்ல எனக்கு இல்ல தெரிஞ்சிச்சு, நம்மதுல நான் மருத்துவ கேட்டேன் நானு. போட்டு மருத்துவ அவங்க நம்ம முனிவர் எல்லாம் பகுதி கிடையாது. ஆனா அவங்க எல்லாம் அந்த தவளை கடவுள்லாம் தூக்கி போட்டிருப்பாங்க இந்நேரத்துக்கு. தூக்கி போட்டுட்டாங்க. அது ஆமா, எகிப்திய கடவுள். அதுதான் நான் சொல்றேன். அந்த தவளை கடவுள்களை அந்த சைட் ஆஃப் வேர்ல்டு வந்து தூக்கி போட்டாச்சு. ஆனா ம். நம்ம இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கோம், இந்த 2000 வருஷம் பழமையான ரிக்வேதம், அதுக்கு முந்தின ரிக்வேதம் புடிச்சிட்டு இருக்க மாதிரியே இந்த தவளை மொழியை வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியுமா? பழசுல போய் தான் நம்ம வந்து புதுசை தேடணும் அப்படிங்கிற லெவல்ல தான் இவங்களோட ஆராய்ச்சிகள் எல்லாமே போயிட்டே இருக்கு. அதுதான் சொல்லணும்னு நினைச்சேன். அப்புறம் சந்தகுமார் தோழர் சொன்னார் இல்லையா, அது மேல வந்து சுண்ணாம்பு போட்டா அதுதானே இதுவும் ஆழம் கரைக்கிறதுங்கிறதும் அதுதானே. சிகப்பு வீட்டுல அந்த ஆரத்தி 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 கடவுள். ஆரத்திக்கான ஆழம், ஆரத்தி வந்து எடுக்கிறது, அதுக்குள்ள இருக்கிறது பேர் ஆழம். அது வந்து அதேதான். ஆனா என்ன பண்ணிட்டீங்க, கீழே வந்து மேல பேஸ், கீழே நியூட்ரல். நியூட்ரல் வந்து மறுபடியும் எல்லோ கலர் இருந்துச்சு. சுண்ணாம்பு வந்து பேசிக் ப்ராப்பர்ட்டி இருக்கிறது, காரத்தன்மை இருக்கிறது. கீழே வந்து இப்ப புளிப்பு வந்து அமிலத்தன்மை இருக்கிற பூ இது கரைச்சி விட்டாரு. கரைச்சி விட்டுட்டு இங்க கரெக்டா அதை திருப்பி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டிட்டீங்க. இது இப்போ ஒரு காலத்துல இவங்க மஜிஷியன்ஸ் கூட ஒரு உடன்படிக்கைக்கு போயிட்டு, ஆமா நீ எது இந்த சீக்ரெட்ஸ் எல்லாம் சொல்லாதன்னு வந்துட்டாங்க. இப்ப சயின்ஸ் கிட்ட அது மாதிரி பண்ண முடியல இவங்களால, அதுதான் பிரச்சனை. சயின்ஸ் வந்து எல்லாத்தையும் சொல்லிடுது இல்லையா. சாந்தகுமார் தோழர் பண்ணதை இப்ப சயின்டிபிக்கா எக்ஸ்பிளைன் பண்ண முடியுது. எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நீங்க வந்து ஆழம் கரைக்கிறது அதுதான், அதுல கீழே வந்து நான் ஆசிட் ஆட் பண்ண உடனே பேலன்ஸ் ஆயிடுச்சு, நியூட்ரலைஸ் ஆயிடுச்சு. திரும்பவும் வெறும் மஞ்சள் மட்டும் வெளியில வருது, சுண்ணாம்பும் இதுவும் சேர்ந்து புளிப்பு தன்மையும் சேர்ந்து தனியா போயிடுது. அதுதான் அதுல நடந்திருக்குது. சயின்ஸ் வந்து அவங்களால இன்னும் காம்ப்ரமைஸ் பண்ண முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். சயின்ஸ் வந்து அதை தாண்டி வளர்ந்துட்டு, அறிவியல் மட்டும்தான் அந்த மத நம்பிக்கைகள்ல இருந்து மக்களை மொத்தமா வெளியில கொண்டு முடியும். ஆனா எல்லாருக்கும் ஒரு கருத்தியல் ரீதியா வேணும், எனக்கு ஒரு டாய் வேணும், எனக்கு ஒரு நம்பிக்கை வேணும் அப்படின்னு டாய்ஸ் வந்து அவங்கவுங்க கிட்ட வச்சிட்டு இருக்கிற வரைக்கும் பரவாயில்ல. ஆனா எல்லார்ட்டையும் கொண்டு வந்து பரப்பி இதை வச்சு ஒரு அதிகாரம் செலுத்துறது, அந்த நிலைமைக்கு வரும்போதுதான் வெகுமண்டா எதிர்க்க வேண்டியிருக்கு. இல்ல இப்ப நீங்க சொன்ன மாதிரி தவள ஆராய்ச்சிக்கு வந்து மக்கள் பணத்தை எடுத்து இல்லையா. இப்ப இது வந்து ஆமா யாரோ ஒரு பணக்காரன் அவன் வீட்டு லேப்ல பண்ணா கூட நம்ம தொலையுதுன்னு ஆமா, அது யூனிவர்சிட்டிக்கு, இப்ப சான்ஸ்கிரிட் யூனிவர்சிட்டிக்கு வந்து பணம் எங்க இருந்து கிடைக்குது, நம்மளோட வரி பணம். நம்முடைய பணம் அதனால தானே. நம்ம குழுவுல வந்து அந்த தவளை ஆராய்ச்சி பத்தின டீடைல்ஸ் ஷேர் பண்றேன். பண்ணுங்க. அப்புறம் நம்ம இந்த கருத்தியல் அரங்கம் குழுவிலேயே போடுங்க. அதான் இல்ல இதுல போட்டு அப்பதான் மக்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, நாம வந்து இந்த நம்பிக்கைகளை கேள்வி கேட்காம ஒத்துக்கிட்டு போறதுனாலதான் ஒரு அரசாங்கத்துக்கு இது செய்யற தைரியம் வருது. இத வந்து நம்ம மக்கள் புரிஞ்சுக்கணும். யார் புரிஞ்சுக்கணும்னா, எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்ல, ஆனா நான் எதுக்கு இதை வெளியே பேசணும், நான் சொன்னா 4 பேருக்கிட்ட நான் ஏன் கெட்ட பேர் வாங்கணும், அந்த மாதிரி நினைக்கிறாங்க இல்லையா. அவங்க இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இது வந்து நமக்கு வந்து இந்த ஏன்னு கேட்டா, இந்த மௌனத்தை தான் அவங்க மக்களுக்கான சம்மதம்னு எடுத்துக்கிட்டு மக்கள் பணத்தை இவ்வளவு தூரம் செலவழிக்கிறதுக்கு முன் வர்றாங்க. அப்படிங்கிற புரிதல் நமக்கு இருக்கணும். அப்புறம் இதுவும் இருக்குல்ல உங்களுக்கு, அந்த இவ்வளோ இது வரைக்கும் அந்த சமஸ்கிருத டெக்ஸ்ட் எதுவுமே ஒருத்தவங்க எழுதுறத இன்னொருத்தவங்க புரிஞ்சுக்கிறதுங்கிறதே கஷ்டமான ஒரு லாங்குவேஜா தான் இருக்கு. அந்த லாங்குவேஜுக்கான ஒரு யூனிஃபார்மிட்டி இல்ல, இவனுக்கு இஷ்டத்துக்கு மாத்தி பண்ணிட்டு இருக்காங்க. சமஸ்கிருத யூனிவர்சிட்டியில அவங்க முக்கியமா பண்ண வேண்டிய எல்லாத்தையும் மாத்தி கொடுங்க, அப்புறமா எங்க லாங்குவேஜ்ல எங்களுக்கு புரியுதா இல்லையான்னு பார்ப்போம். எங்களுக்கு புரியாத அளவுக்கு அப்படி ஒரு விஷயம் வந்து தலைக்கு மேல போற விஷயம் தான் இருக்குதுன்னா, புரிஞ்சவங்க மட்டும் அந்த வேலை செஞ்சு. இப்போ சயின்ஸே இருக்குன்னு வச்சுக்கீங்களேன், நான் நாளைக்கு ஜீன் எடிட்டிங் பண்ணிட்டு எனக்கு இருக்கிற பிறக்கும் போதே வர நோய்கள் இருக்குல்ல, அது இப்ப ஹிமோஃபீலியா கியூர் பண்ணிருக்காங்க. எல்லாரும் போய் அதை படிக்கணும், எல்லாரும் அதை தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. யார் வந்து எக்ஸ்பர்ட்டா அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க மட்டும் பண்ண போறாங்க. இப்போ யாருக்குமே அது புரியாதுன்னா யார் எதுக்கு படிக்கணும்? யாருக்கு வந்து ஜீன் எடிட்டிங் தெரிஞ்சுக்கணும், தெரியுதோ புரியுதோ அவங்கவுங்க அந்தந்த வேலையை பண்ண போறாங்க. எதுக்கு வந்து அதை எல்லாரும் படிச்சா அதுல வைப்ரேஷன் வரும்? எதுக்கு இப்படி பரப்பிட்டு இருக்காங்கன்னு தெரியல. முதல் விஷயம் வந்து இது வரைக்கும் வந்த எல்லா இவங்க பெருமையா பேசிட்டு இருக்க எல்லா சமஸ்கிருத டெக்ஸ்டையும் ஒழுங்கா மத்த மொழிகள்ல, இந்திய மொழிகள்ல மொழிபெயர்க்கிற வேலையை செஞ்சா போதும். அதை செய்யவே மாட்டாங்க, கடைசி வரைக்கும் செய்ய மாட்டாங்க. ஏன்னா செஞ்சுட்டா தெரிஞ்சிரும் இல்லையா. இப்ப சமஸ்கிருதம்னா அவங்க ஏமாத்திட்டு போயிட்டே இருக்கலாம், அதுதான் விஷயம். இல்ல ரிக்வேதத்தை மொழிபெயர்த்ததே கூட அவங்க அதை விரும்பலையே. அவங்க வேதங்கள் வந்து பார்ப்பனர்கள் மட்டும் படிப்பதற்கானது.
ஆமா இப்ப ஆனா நம்ம எல்லாம் அதை சொல்லணும், அவங்களுக்கு வேணும் மத்தவங்க போது அது நம்ம படிக்கிறது சொல்லணும். அவங்க ராமாயணமும் மகாபாரதமும் எழுதி மகாபாரதமும் எழுதி வச்சிருக்காங்க. ஆமா அது மகாபாரதம் மத்தவங்க படிக்கிறது. ராமாயணம் எதுக்கு எழுதி இருக்கோம்னா நீங்க எல்லாம் சூத்திரர்கள் எல்லாம் படிக்கிறதுக்கு. வேதங்களை ஆமா இவங்க படிக்க கூடாது. ஆமா அதுல ஒண்ணும் இல்ல, ஆனா அதை யாரும் படிச்சிடக்கூடாது. இன்னொரு முக்கியமான செய்தி படிச்சாதான் ஒண்ணு இன்னொரு இல்லைன்னு முக்கியமான செய்தி சொல்லணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். என்னன்னா டாக்டர் ஷாலினி அவங்க டாக்டர் தான். சாரி, நான் யாரோ ஒருத்தவங்க எனக்கு ட்விட்டர்ல கரெக்ஷன் போட்டிருந்தாங்க, அவங்க டாக்டர் இல்லைன்னு சொல்லிட்டு, அதனால நான் டாக்டர் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க டாக்டர் தான். யாரு? டாக்டர் ஷாலினி ஆ, சைக்காட்ரிஸ்ட். அவங்களோட ரீசெண்ட் இன்டர்வியூ ஒரு சின்ன ஷார்ட்ஸ் மட்டும் பார்த்தேன். டாக்டர் பால் இருக்கார் இல்லையா, கட் டாக்டர், அவருடைய இன்டர்வியூ. அவர் இப்ப டாக்டர் பால் வந்து இன்டர்வியூஸ் நிறைய பண்ணிட்டு இருக்காரு. அவரோட இன்டர்வியூல வந்து ஷாலினி உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா அப்படின்றது, do you believe in God? Yes, I deeply believe in God அப்படின்றாங்க அவங்க. டீப்லி, வெரி டீப்லி அப்படின்னாங்க. அப்ப என்னன்னா அத்வைதம் சொல்ற கடவுள் தான் அவங்க நம்புறாங்களாம். அதாவது அகம் பிரம்மாஸ்மி, தன்னுடைய மனசுக்குள்ள என்ன இருக்கோ, தன்னுடைய சிந்தனைகள் என்னவா இருக்கோ அந்த சிந்தனைகள் தான் பிரதிபலிப்பு, கடவுளோட பிரதிபலிப்பு. இவங்க சொல்ற கடவுள்னா, அவங்க கொடுக்குற கடவுள்லாம் என்னோட கடவுள் கிடையாது, என் மனசு என்ன சொல்லுதோ, என்னோட தாட்ஸ் என்னவா இருக்கோ அதுதான் எனக்கான கடவுள் அப்படின்னு ஒரு புதிய வரையறையை வந்து கொடுத்திருக்காங்க டாக்டர் ஷாலினி அவர்கள். அதையும் ஷேர் பண்ற முடிஞ்சா. இல்ல இப்ப கடவுளை நம்புறேன்னு சொன்னது டாக்டர் பாலா ஷாலினியா? டாக்டர் ஷாலினி. ஷாலினி. டாக்டர் பால் வந்து ஷாலினி இன்டர்வியூ எடுக்கிறாரு. ஓ, Do you சரி. believe in God? Yes, I deeply believe in God. இது வந்து டாக்டர் ஷாலினியோட பதில். இது முற்போக்காளர்கள் அப்படின்னு வரவங்க எங்க எந்த இடத்துக்கு போயிட்டு இருக்காங்கன்னு பாருங்க. அதுக்காக தான் நீங்க ஒண்ணு சொன்னீங்க இல்லையா, நீங்க பேர் சொல்லாம ஆமா. சொன்னீங்க, நான் பேரை சொல்றேன் ஏன்னா இது ஓப்பன் இன்டர்வியூ, அதனால அதை சொல்லலாம். நான் ஏன் சொல்லலைன்னா அது பர்சனல் கான்வர்சேஷன். அது பரவாயில்ல, அது பரவாயில்ல. அது மட்டும் இல்ல, அஃப்கோர்ஸ் they also contributed to one or other area. I don't want to damage it. அவங்களும் சில விஷயங்கள் செஞ்சிருக்காங்க. நான் வந்து அது எல்லாத்தையும் சேர்த்து ஒட்டுமொத்தமா இது பண்ணிட்டு போக விரும்பல. ஆனா எனக்கு அது ஒரு பெரிய அடியா இருந்துச்சு. ஷாக்கா இருக்கும், அடிங்கிறது ஷாக்கா இருக்கும். இல்ல, அது எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, என்ன இது கடைசியில வந்து மறுபடியும் பெரியாரோட கால்ல வந்து விழுகிறத தவிர வேற ஒரு இடம் இல்லவே இல்ல அப்படின்னு தோணுச்சு. நீங்க சொன்ன வார்த்தைகளை தாண்டி எதுவும் இல்லை இங்க அப்படின்னு தான் தோணுச்சு. இப்ப பெரியாரையே வளைக்கிறாங்கல்ல, பெரியார் வந்து கடவுள் கும்பிட வேணாம் சொல்லல, மதம் வேணாம் சொல்லல, ஜாதி வேணாங்கிறதுக்காக தான் பெரியார் அப்படி சொன்னாரு. கும்பிடலாம் சாமின்னு சொன்னதை எதிர்த்தவர் தான் பெரியார் அப்படின்னு கொண்டு போயிட்டு இருக்காங்கல்ல. இல்ல, நம்ம இந்த அரங்கம் நடத்துறது கோமதி, நாம இந்த அரங்கம் நடத்துறதே இன்னைக்கு 10 பேர் கேட்கலாம். ஆனா இது காணொலியாக வெளியே வருது. என்னைக்கு வேணாலும் இது பேசும். இதனுடைய குரல், இந்த குரல் பிறக்குது இல்லையா, இது என்னைக்கு வேணாலும் கேட்கும் யார் காதலையும். அப்போ பெரியாரியலாளர்கள்ங்கிறவங்க வந்து எதுல ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படிங்கிற, அதனாலதான் இன்னைக்கு மூட நம்பிக்கைங்கிறதுக்கு இவ்வளவு நேரம் நம்ம செலவழிச்சோம். மூட நம்பிக்கையோட ரூட்டுங்கிறது கடவுள் நம்பிக்கைக்கு முன்னதாக இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப மூட நம்பிக்கை எதிர்ப்ப நீங்க செய்யாம அதுக்கு பின்னாடி மூட நம்பிக்கைக்கு மேலாக தான் கடவுள் நம்பிக்கை கட்டப்படுது. கடவுள் நம்பிக்கைக்கு மேலாக தான் மன்னருடைய ஆதிக்கம் நிலைநிறுத்தப்படுது. மன்னருடைய ஆதிக்கம் நிலைநிறுத்தப்படுற இடத்துலதான் அது ஆணாதிக்கமா பின்னாடி மாறுது. இது எல்லாமே சங்கிலி. இதை நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறதான், அதுக்காக தான் நம்ம இந்த அரங்கங்களே நாம நடத்துறோம். மத்தவங்க சொல்லாதது நம்ம ஏதோ புதுசா கண்டுபிடிச்சு சொல்றோம்னு நம்ம நினைக்கல. ஆனா இதை இந்த ஒழுங்குல, இந்த ஆர்டர்ல திரும்ப சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. பண்ணி கொடுத்துட்டான். தண்ணி பாட்டில் ஒண்ணு எடுத்து கொடுத்துட்டோம். எங்க தண்ணி பாட்டில் வச்சுக்கிட்டா கொண்டு போதும் நமக்கு. பாட்டில் ஒண்ணு கொடுத்துட்டோம். நம்ம தண்ணி ஜாஸ்தி குடிக்கிறோம். வேற யாரும் கருத்து சொல்றீங்களா? வணக்கம் தோழர்களா, ரஷீத் கான் பேசுறேன்.
தோழர் வணக்கம் தோழர், சொல்லுங்க. ஆஹ் உங்கள்ட்ட நான் ரொம்ப நேரமா ந- பேச முயற்சி பண்ணேன், உடம்பு நல்லா இருக்கான்னு கேட்டேன். ஆமா, இல்ல நடுப்புற கொஞ்சம் வெளியே போயிட்டேன். திருமணத்துக்கு கொண்டு சரி. வந்திருந்தோம், அதுக்காக போயிட்டேன். ம். பொதுவா நான் ஆரம்பத்துல கேட்டேன், பிறகு கடைசியில கேட்டேன். துவக்கங்கள் எப்படி இருந்தாலும் இன்னைக்கு இருக்க நிலைமை வந்து நம்மளுடைய வேலை வேலை கொஞ்சம் அதிகமா இருக்குங்கிற மாதிரி தான் தோணுது. பல இடத்துல நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ பொதுவா பாத்தீங்கன்னா அந்த சீரியல் பக்கம் நம்ம தலை வச்சு படுக்கல. அது ஒவ்வொரு வீட்டு முற்றத்திலையும் அது வந்துருச்சு. ஒரு சீரியலை பாத்தீங்கன்னா அதுல யாராவது ஒருத்தர் துப்பாக்கி எடுத்து ஒரு பெண் சொல்றாங்கன்னா எல்லா சீரியல்லையும் அது மாதிரி வருது. அது மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் ஆனவனுக்கு இது பண்ணோம்னாக்கா எல்லாரும் கோயில்ல போய் நிக்கிறாங்க, நம்ம பிள்ளையார் சிலையில் நிக்கிற வேண்டுறாங்கன்னு ஒவ்வொன்றிலையும் அதே வந்துட்டு இருக்கு. இது வந்து நிறைய பாக்குற மக்கள் தான் இருக்காங்க. அவங்கள்ட்ட இருந்து இந்த நினப்புகளை நவுத்தணும்னா நம்ம அந்த சைட்லயும் கொஞ்சம் இறங்கணும்னு நினைக்கிறேன். இப்ப விஜயுடைய பையன் ஏதோ சில இதெல்லாம் பண்றாரு, இதெல்லாம் சொன்னாங்க. அவங்க மூலமா இல்ல அதுக்குன்னு ஒரு வேலை திட்டமா யாராவது ஒருத்தர் சின்ன சின்ன கதைகளா பண்ணி அதை ஷார்ட் பிலிமா பண்ணி அதெல்லாம் கொண்டு வந்து இதுல சேர்க்க முடியுமா, இணைக்க முடியுமா? இல்ல பொருளாதார வலு உள்ளவங்க இப்படி ஒரு சீரியலை பெரியாரையும் இதையுமே மட்டுமே காட்டாம பொதுவா ஒரு காரியம் பண்ணி ஏற்பாடு பண்ணி இவைகளை முறியடிக்கிறதுக்கும் ஒரு வழி பண்ணணும். ரெண்டாவது, சுயமரியாதை திருமணங்கள்ல அதிகப்படுத்துற வாய்ப்புகள் ஏற்பட்டுச்சுன்னா இந்த எங்க சுத்தி எங்க வந்தாலும் இந்த புரோகிதர்களும் குருக்களும் தான் லாபம் அடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கே தவிர அவர்களை நத்திக்கிட்டு உதவி பண்றவங்களுடைய லாபம் தான் இருக்கே தவிர எல்லாமே காசு 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 தாங்க. பணம், வயிற்று பிழைப்பு இதுக்காக தான் நடக்குது. இவைகளை வந்து நேரடியா போய் நம்ம முட்டுறதுக்கு இது அவங்க லைன்லயும் கொஞ்சம் போகலான்னு நான் யோசிக்கிறேன். வேற ஒண்ணும் செய்தி இல்லை, என்னுடைய கருத்தை முடிச்சுக்கிறேன். தோழர், ஆனா வந்து இது எல்லாமே வந்து நம்ம செய்யணும் தான், செய்ய வேண்டிய பணிகள் தான். நம்முடைய வலிமை ரொம்ப குறைவா இருக்கு. ஆமா ஆமா, நமக்கான வலிமை குறையா இருக்கு. அப்புறம் வந்து நம்ம மக்கள்ல வந்து தன்னல மறுப்பு ரொம்ப குறைவா இருக்கு. ஆமா ஆமா, நம்ம அதையெல்லாம் பார்க்க வேண்டியிருக்குல்ல. நம்ம நம்ம இப்போ ஆக்சுவலா கிட்டத்தட்ட 40-45 வருஷத்துல நம்ம பண்ணி வச்ச சுயமரியாதை திருமணங்களுடைய வீட்டுல உள்ள பிள்ளைங்க எல்லாம் இந்த இயக்கத்துல செயல்பட்டு இருந்தாலே இந்த இயக்கம் எங்கேயோ போயிடும். ஆமா, ஆனா அதெல்லாம் நடக்கலைங்கிறதுதான் உண்மை. மிஞ்சி போனா நீங்க தான் எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னு சொல்லிக்கிடுவாங்க. இல்ல அது ஒரு பிரச்சார திட்டமா இல்ல, பிரச்சார திட்டமா முறையா செய்யறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தணும். வாய்ப்பு உள்ளவங்க, நான் அதுதான் சொல்றேன், வாய்ப்பு உள்ளவங்க சக்தி உள்ளவங்கன்னு சில பேர் இருக்காங்க. கோமதி அம்மையார் சொல்லும்போது ஒண்ணு சொன்னாங்க, நீங்களும் ஏற்கனவே அதை வலியுறுத்திருக்கீங்க நேரில் பேசும்போது. அதாவது ஜாதி ஒழிப்புக்காகத்தான் கடவுளை மறுத்தார் பெரியார்னு மிகப்பெரிய மூட நம்பிக்கை. கடவுள் மறுப்புங்கிறது ஒரு தனி, சாதி மறுப்புங்கிறது தனி. ஆனா அதுக்காக தான் இது செஞ்சாருன்னு அவரை இறக்கி பெரியாரை பெரிய பெரிய ஆட்களே இல்ல, பெரிய பெரிய ஆட்களே பேசிட்டாங்க. நான் வந்து ஒரே வார்த்தை தான் கேட்டேன், ஏங்க அப்ப பெரியார் அமெரிக்காவுக்கு போனா வந்து சாமி இருக்குன்னு சொல்லிடுவாரான்னு கேட்டேன். அதெல்லாமே நம்ம உடைக்கணும்னு தோணுது. பெரியார் அமெரிக்காவுக்கு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, ஆமா, அப்ப எப்படி சாமி இருக்குன்னு சொல்லிடுவாரா? ஏன்னா அங்க ஜாதி இல்ல. ஆமா, இல்ல அந்த பெரிய ஆட்கள் சொன்னதே நம்ம மறுக்க வேண்டிய நிலைமையில இருக்கிறோம். பெரிய ஆட்கள்னா சொல்றது உங்களுக்கு புரியும். பெரிய ஆட்களுக்கு நாம மறுக்கிறோங்கிறதும் தெரியும், நம்ம மறுத்து பேசிட்டு இருக்கிறோம்னு தெரியும். அதனாலதான் அவங்க வந்து நம்ம 4 பேராவே இருக்கணும், 5வது ஆளா வளர்ந்துடக்கூடாதுன்னு அவங்களும் சேர்ந்துதான் நினைக்கிறாங்க. என்ன பண்றது, இதுக்கிடையில தான் நம்ம போராடி. இதுதான் நம்முடைய நிலைமை. இல்ல, எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த இப்ப இது திருமணங்களை பற்றி ஒரு தனி கடவுள் மறுப்பு பேசாம கூட திருமணங்களை பேசும்போது திருமணத்துல வந்து புரோகிதத்தை ஒழிச்சோம்னா
மறுத்தோம்னா அதுல ஓரளவு நிறைய பேர் வந்தவங்க தான் இன்னைக்கு நம்ம நின்றுட்டு இருக்காங்க, நம்ம ஆட்கள்ல பல பேர். அது ஒரு தனி ட்ராக்கா கொண்டு போறது யாருக்காவது வாய்ப்பு இருந்ததுன்னா வாய்ப்பு உள்ளவங்கள செய்ய சொல்லலாம். இது நம்ம சொல்றீங்க. புத்தகம் போடுறோம், கருத்தரங்க நடத்துறோம், கூட்டங்கள் நடத்துறோம், பொதுக்கூட்டங்கள் இப்பெல்லாம் குறைஞ்சு போச்சு. ஆனா இது எங்க போய் வேலையாகனா, இப்ப நான் கூட ஒரு இது எழுதியிருந்தேன், அது வேலையாச்சு கொஞ்சம். 4 பக்கத்துல இருந்து 4 வாடகை ஊர்திகளை பிடிச்சி பிரச்சாரமா பண்ணிக்கிட்டு ஒரு இடத்துல வந்து சேர்ந்து அங்க மாநாடு போடணும், பெரியார் பண்ண மாதிரி. இப்படிப்பட்ட வேலை திட்டங்கள் குறைஞ்சி போச்சு. எல்லாமே படம் காட்டுறதுலே போயிட்டு இருக்காங்கன்னு ஒரு வருத்தமா தான் இருக்கு. இல்ல, நாங்க வந்து இன்னொரு திட்டமும் தோழர் வச்சிருக்கோம் தோழர். ஆனா அதுக்கு ஒரு பெரிய பலம் வேணும். ஆனா நான் பேசிக்கிட்டு தான் இருக்கிறேன். பொருளாதார பலம் வேணும்ல. சுயமரியாதை திருமணம் மாதிரி சுயமரியாதை சாவு. சாவு வீட்லயும் கருமாதியை ஒழிக்கணும். ஆமா, அதனால அதுக்கு ஒரு படை அமைக்கணும்னு நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன். ஏற்கனவே பேசுனீங்க. ஆமா, அதாவது எப்படின்னா, இது நான் என்ன சொல்றேன்னா, இந்த ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா அமைச்சு இதுல உடன்பாடு உள்ளவங்க மட்டும் இந்த இதுக்கு மட்டுமாவது நீங்க ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கூட கேட்கலான்னு இருக்கேன். இப்ப ஏற்கனவே புதிய குரல்ல ஒரு ட்ரஸ்டா ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். ஆமா, சொன்னீங்க. ஆமா, இப்ப அதுல வந்து இந்த மாதிரி காரியங்களை எடுக்கணும். நம்ம சாந்தகுமார் எல்லாம் ஏற்கனவே வந்து இந்த ஆதரவற்ற ஒரு பிணம் புதைக்கிறதுல அவருக்கு ஒரு அனுபவம் இருக்கு. அதனால அவரை கொஞ்சம் முன்னாடி நிறுத்தி இந்த வேலையை செய்யலாங்கிற ஒரு திட்டம் இருக்கு எனக்கு. அவர்கிட்டையும் நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். இது அதாவது நம்முடைய தோழர் இறந்தார், நம்ம தோழர்கள் என்ன பண்ணணும்னா ஒரு பத்திரம் எழுதி, நான் இப்பவே அது ஒரு செய்தியாவும் சொல்றேன், ஒரு பத்திரம் எழுதி சப் ரெஜிஸ்ட்ரார் ஆபீஸ்ல ரெஜிஸ்டர் பண்ணி காப்பியை நம்மகிட்ட கொடுத்துடணும். அதாவது நான் இறந்த பிறகு என் உடல் மீது என் குடும்பத்தாருக்கோ என் சாதிக்காரர்களுக்கோ எந்த விதமான பாத்தியதையும் கிடையாது. என்னுடைய உடலை சுயமரியாதை முறைப்படி அடக்கம் செய்வதற்கு புதிய குரல் அமைப்புக்கு நான் முழு அனுமதி தருகிறேன். தனித்தனியா சில பேர் செஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு ஆர்கனைஸா செய்யறது நல்லது. ஆமா, செஞ்சுட்டு புதிய குரல் அமைப்புக்குன்னு தான் எழுதணும்னு இல்ல, திராவிடர் கழகத்துக்கு எழுதட்டும், திராவிட விடுதலை கழகத்துக்கு எழுதட்டும், எந்த பெரியார் இயக்கத்துக்கு ஒரு நண்பர் மன்றத்துக்கு, நண்பர் மன்றம்னா அவங்களுக்கு இந்த கொள்கை இருக்கணும், எழுதட்டும். ஆனா சாதி ரீதியான சடங்கு என் உடம்புல நடத்தப்படக்கூடாது அப்படின்னு அவங்க எழுதி பதிவு பண்ணி கொடுக்கணும். இத நான் சீக்கிரம் தொடங்கணும்னு இருக்கிறேன். இன்னும் நம்ம செயற்குழுல நான் இன்னும் முன் வைக்கல, ஒரு கருத்தா முன் வைக்கிறேன். ஆனா இதை செய்யணும்னு நினைச்சேன். எல்லாரும் இருக்குன்னு நினைக்கிறேங்க நானு. எப்படி தோழ சட்ட சிக்கல் என்னன்னா, உறவு மனைவி கணவன் அப்படிங்கிற உறவு, அதுக்கு தாங்க நீங்க எழுதி கொடுக்குறீங்க. இல்ல எழுதி கொடுத்தா மட்டுமே அது சரியா எழுதி கொடுத்து சப் ரெஜிஸ்ட்ரார் ஆபீஸ்ல பதிவு பண்றோம். அத வந்து அந்த இந்து லா இருக்குது இல்லைங்களா, தனித்தனி லாஸ், அது வந்து நீங்க அது வந்து ஒரு நான் படிக்கிறேன், லீகல் கன்சல்டேஷன் கேட்கிறேன். ஆமா, அத இதை கேட்டுக்கிட்டு தான் செய்யணும். சட்ட சிக்கல் இருக்குமோன்னு எனக்கு ஒரு கேட்டுட்டு சப் ரெஜிஸ்ட்ரார் ஆபீஸ்ல கொடுத்துட்டு அந்தந்த பகுதி போலீஸ் ஸ்டேஷன் இதுக்கெல்லாம் அவங்க வந்து இது கொடுத்துறட்டும், காப்பி கொடுத்துறட்டும். அதுக்கு சட்ட சிக்கல்கள் இருக்குதான்னு சட்டப்படி கேட்கணும் நம்ம. தோழர் சொல்றதுல நான் கருத்து மாறுபாடு கொள்றேன். ஏற்கனவே எந்த பத்திரமும் எழுதி கொடுக்காத பிணங்களை கூட நாங்க சண்டை போட்டு கைப்பற்றி இருக்கோம். ஆமா, சண்டை போட்டு கைப்பற்றி இருக்கோம். அப்படி எத்தனையோ வீடுகள் உண்டு. ஆனா ஒண்ணு, அதுல யாராவது ஒருத்தர், அந்த மகன் யாராவது ஒருத்தர் நம்ம பக்கம் இருப்பாங்க. ஒரு பக்கம் இருக்கணும். நட்பு வட்டாரத்துல, தோழமை வட்டாரத்துல அது எழுத்து மூலமா ஹேண்ட் ஓவர் பண்ணி வைக்கணும். இல்ல அவங்க அந்த பத்திரத்துல வந்து அவங்க குடும்ப உறுப்பினர்களை சாட்சி கையெழுத்து போட வைப்போம். ஆமா, சாட்சி கையெழுத்து போட வைப்போம். அது சரியா இருக்கும். எங்க மாமனார் அது மாதிரிதான் பண்ணியிருந்தாரு. உடம்ப வந்து மருத்துவமனைக்கு கொடுக்குறேன்னு 2000 எழுதி கொடுத்துட்டு, அவங்க சொந்தக்காரங்க 92 எழுதி கொடுத்துட்டு 2000 இருந்தாலும் நாங்க எல்லாம் முடிச்சோம். அவங்களுடைய உறவினர்கள்ட்டே அவர் சொல்லிட்டாரு, என் மாப்பிள்ளை இப்படிதான் செய்வாரு, யாரும் குறுக்க போக கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அவங்க கூப்பிட்டு என்ன கேட்டுக்கிட்டாங்க,
நான் வரலாமா கலந்துக்கலாமான்னு. அப்படி ஏன்னா அப்பெல்லாம் 6 மணி நேரத்துக்குள்ள உடலை ஒப்படைச்சாகணும், அப்படி இருந்தது. இப்போ ஒரு நாள் வச்சுக்கிற அளவுக்குலாம் வாய்ப்பு வந்துருச்சு. அது வந்து சிதம்பரத்துல ஒரு நண்பர் ஒருத்தர் இருக்காரு, அவர் தொடர்ந்து அவர் வந்து புரோகித குடும்பத்தை சேர்ந்தவர் தான். ஆனா நம்மளுடைய இது பூரா அவர் தான் செஞ்சிட்டு இருக்காரு. அவர் வெளிப்படையா பேசுவார். அவரே எடுத்துட்டு ஏற்பாடு பண்ணி ஊர்தியெல்லாம் தகவல் கொடுத்து அந்த இதெல்லாம் கடிதங்கள்லாம் வாங்கி கொடுத்துட்றாரு. அவருடைய தொடர்ந்து நாங்க சீர்காழி மயிலாடுதுறையில அவரை பயன்படுத்திட்டு இருக்கோம். ஓகே தோழர். வேற வேற யாரும் கருத்து சொல்றீங்களா? முடிச்சிடலாமா? முடிச்சிடலாம். அது மாதிரி அந்த ஏற்பாடுகளை முன்னிலைப்படுத்திட்டு முடிச்சுக்கலாம். ரைட், நன்றி. இணைந்த இந்த தோழர்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த கருத்துக்களை வந்து எல்லாருமே தெரிஞ்சவங்க எல்லார்ட்டையுமே பரப்பணும் அப்படிங்கிறது புதிய குரல் சார்பாக ஒரு வேண்டுதல் வைக்கிறோம். நன்றி தோழர். அடுத்த வாரம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி. நன்றி.